அல்லாஹ். கணவன் வந்து மனைவிக்கு ஆடையா இருப்பாங்களாம், மனைவி வந்து கணவனுக்கு ஆடையா இருப்பாங்க. அப்படிதான் அல்லாஹ் தஆலா உதாரணம் சொல்ல போறான். அப்ப இந்த ஆடையை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது, ஒரு கணவன் மனைவி என்கிற அந்த உறவை தேர்ந்தெடுக்கும் போது, அந்த கணவன் மனைவியை அவங்க வாழும்போது அத்தனை விஷயங்களையும் இந்த ஆடையில வச்சே நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல ஒரு வார்த்தை சொன்னது வீணாகாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் நம்ம வழி தவற மாட்டோம். அல்லாஹ் தஆலா ஒரு கணவனுக்கு மனைவியை, மனைவிக்கு கணவனை உதாரணம் சொல்லும் போது ஆடை என்றுதான் சொல்றேன். நீங்க அணியக்கூடிய ஆடை, அந்த ஆடை தான் அதனுடைய உதாரணமே அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதை நாங்க பார்க்கலாம். அந்த ஆடை விஷயத்துல நம்ம எப்படி நடந்துக்குவோம்ங்கிறத நாங்க என்ன செய்யணும், பார்க்கணும். ஒரு கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கிறப்போ என்ன செய்யணும், ஒரு மனைவி கணவனை தேர்ந்தெடுக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, ஆடையை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோமோ அதை செஞ்சா சரி. நம்ம முதல்ல ஆடையை சாய்ஸ் பண்ற நேரம் அந்த சாய்ஸ் எப்படி நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல அந்த ஆடை நம்முடைய கலாச்சாரத்துக்குள்ள இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கறது. விலை ரொம்ப குறைவா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது, நல்லா உழைக்கக்கூடியதா இருக்குது, அழகா இருக்குது, அதெல்லாம் அப்புறம் தான் பார்ப்போம். நம்ம முதலாவது இது நம்முடைய கலாச்சாரத்துக்கு சரியா. ஒரு முஸ்லீம் பெண் உடுக்கக்கூடியதானா இந்த ஆடை, அதுல உருவப்படம் இருக்குது, சிலுவை இருக்குது, சிலை இருக்குது, அது கையே இல்லை, உடம்பு அரைவாசியை காட்டுது. அப்ப எப்படி இந்த ஆடை வந்து நமக்கு நம்முடைய கலாச்சாரத்துக்கு அங்கால இருக்குது, அப்பால இருக்குது அப்படின்னு சொன்னாலே முதல்ல கடைக்காரர்கிட்ட நம்ம சொல்லுவோம், அப்பா நாங்க முஸ்லீம்கள், அதுக்கு தகுந்த மாதிரி ஆடையை போடு, அப்படித்தான் நம்ம என்ன செய்ய போறோம், சொல்ல போறோம். அப்ப முதல்ல நம்முடைய கலாச்சாரம் சரியா இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஈமான் இருக்குதா, இஸ்லாம் இருக்குதா அப்படிங்கிறதான் பார்ப்போம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபதுஃபர் பிதாத்தி தீன் அப்படிங்கிறாங்க. மார்க்கம் உள்ளதை பார்த்து நீங்க திருமணம் முடிச்சு கொள்ளுங்கிறாங்க. மார்க்கம் உள்ள ஆணை பார்த்து பெண்ணும், மார்க்கம் உள்ள பெண்ணை பார்த்து ஆணும் திருமணம் முடிச்சுக்கோங்க, அதுல தான் நீங்க வெற்றி அடைவீங்க. இல்லா தரிபத் யதாக், இல்லைன்னா நீங்க கை நாசமாயிடும் அப்படிங்கிறாங்க, கஷ்டப்பட வேண்டி வரும், நீங்க நாசமாயிருவீங்க அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்னைறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு திருமணத்துல மார்க்க விஷயம் தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயமா இருக்கும். அப்ப நம்ம ஒரு 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 மாப்பிள்ளை வருது, அவருடைய சம்பாத்தியம் அது ஹலாலானதானா, அது வருமானம் எடுக்கிறாரே, எவ்வளவு சம்பாதிக்கிறாரே அது ஹலாலான வருமானமா, நம்ம எவ்வளவு சேலரி எடுக்கிறாங்கன்றத மட்டும் பார்க்குறோமே தவிர அது எப்படி வருதுங்கிறத நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், லயத்தி அன்ன அலன்னாசி ஜமானுன், அந்த மனிதனில் ஒரு காலம் வரும், அந்த காலத்துல லா யுபாலி மா அஹத மினல் மாலி மின் ஹலாலின் அவ் மின் ஹராமின், அவன் சம்பாதிக்கிற பணம் ஹலாலா ஹராமாங்கிறத பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் அப்படிங்கிறான். பொருட்படுத்தவே மாட்டான், அது எப்படி வருதுன்னு தெரியல, சம்பளம் வருது அதை மட்டுமே பார்ப்பாங்கிறான். அப்ப அதுல மார்க்கம் இருக்குதா, அவர் மார்க்கம் உள்ளவரா, அவர் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவரா, தொழுகையை இல்லாட்டி அவன் முஸ்லீமே கிடையாது. தொழுகையை இல்லாட்டி கல்யாணம் பண்ணவே கூடாது. கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமும் அவர் தொழுகை இல்லை அப்படின்னு தெரிஞ்சா அதை டிவோர்ஸ் பண்ணணும். இமாம்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்கன்னா, தொழுகை இல்லாட்டி அவருடைய ஜனாசாவை கூட முஸ்லீம் மையவாடியில் அடக்கம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. அது ஜனாசா தொழுவிக்கிறதுக்கே போகக்கூடாது, அந்த ஊர் தலைவர்கள் பிரமுகர்கள் போகக்கூடாது. ஏன்னா மன் தரக்க ஸலாத்த ஃபக்கத் கஃபர, யார் தொழுகையை விட்டுக்கிட்டாரோ அவர் நிராகரிப்பாளராகவே மாறிட்டாங்க அப்படி என்கிறாங்க. அல் ஃபர்கு பைனல் அப்தி வல் குஃப்ரி தர்கு ஸலா, யாரு இந்த ஒரு தொழுகையை விடுறவர், முஸ்லீமுக்கும் காபிருக்கும் வித்தியாசமே தொழுகையை விடுறதாங்கிறாங்க. முஸ்லீமுக்கும் காபிருக்கும் வித்தியாசமே அவர் தொழுகையை விடுறதான், தொழுகையை விட்டு அவர் காபிர், அவ்வளவுதான். வேற பேர்ல எல்லாம் முஸ்லீம் அல்லாதவர் என்று பார்க்க முடியாது. அவர் முகம்மது என்று பேர் வச்சிருந்தாலும் தொழுகையாளியா இல்லையா, தொழுகை இல்லை, அப்ப முஸ்லீம் இல்லை, அவ்வளவுதான். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் அவங்கள்ட்ட மார்க்கம் இருக்குதா, ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிறதாலும் அவங்கள்ட்ட மார்க்கம் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை தர்றதா இருந்தாலும், நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணை தர்றதா இருந்தாலும் நம்ம என்ன பார்க்கணும்டா, அங்க மார்க்கம் இருக்குதா, அக்கீதா சரியா இருக்குதான்னு பார்க்கணும். சிலர் தொழுதுட்டு இருப்பாங்க, அக்கீதா ரொம்ப மோசமான ஒரு கொள்கையில இருந்துகிட்டு இருக்கும். அவங்க அத்வைத கொள்கையில இருக்கலாம், ஷியா கொள்கையில இருக்கலாம், காதியானிகள் அகமதியாக்களாக இருக்கலாம், கபுரு வணங்கிகளாக இருக்கலாம்.
ஆனால் தர்கா வழிபாடு செய்யக்கூடியவங்களா இருக்கலாம். அப்போ அக்கீதா சரியா இருந்தது நம்ம பிள்ளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்கெல்லாம் சொர்க்கம் போக முடியும் இல்லையா? அப்போ அதை நம்ம பார்க்கணும். நம்ம அழகா இருக்கிறாங்க, நல்ல வம்சமா இருக்குது, நல்ல குடும்பமா இருக்குது, நல்ல காசு பணம் இருக்குது, இங்கே போனால் பிள்ளை நிம்மதியா இருக்கும்னு நினைச்சு கடைசியில நரகத்துக்கு கொண்டு விட்டுரும். ஏன்னா அது நம்முடைய பிள்ளைய அவங்க கொள்கைக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. பெரும்பாலும் பெண்கள்ங்கிறவங்க ஆண்களுக்கு பின்னால போறவங்கள தான் இருப்பாங்க. நம்ம தமிழ்ல சொல்லுவோம், மாடு போற வழியில தானே கயிறு போகும் அப்படிம்பாங்க. அப்ப அந்த எண்ணம் நமக்கு எடுக்கலாம், திருத்தலாம் அப்படிங்கிறது வராது. நம்ம ஆடை எடுக்கும்போது சிலை இருக்குது, நம்ம எடுத்து அதை அழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்க மாட்டோம். அழிச்சா துணியை பிஞ்சு வைத்தணும், அது அப்புறம் எப்படி அது நல்லா இருக்கும், வேணாம் வேற துணியை காட்டு, வேற சுடிதார் காட்டு அப்படின்னு நம்ம மார்க்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போறோம், சாய்ஸ் பண்ண போறோம். அப்போ ஆடையை சாய்ஸ் பண்ணும்போது மார்க்கத்தை நாம ரொம்ப கவனிக்க வேண்டியவங்களாக இருக்கணும். அப்ப இஸ்லாம் என்ற பெயரில் இருந்துகிட்டே அங்க மார்க்கம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, நம்முடைய கேள்விப்படுறோம், நம்முடைய பெண்கள், நம்முடைய பசங்க, நம்முடைய ஆண்கள் காதலுங்கிற பேர்ல அந்நியர்களோட, முஸ்லிம் அல்லாதவர்களோட வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு கண்ணீர் செய்யக்கூடிய, ஒரு படிக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம். ரொம்ப ஒரு கவலையான ஒரு விஷயம் அது. அல்லாஹ் தாலா சூரத்துல் பக்கராவில் 221வது வசனத்துல சொல்றான், எந்த ஒரு முஸ்லிம் மூமினான ஒரு ஆணும் முஷிரிக்கான ஒரு பெண் அவை ஈமான் கொள்ளாத வரையில திருமணம் முடிக்க கூடாது, வேண்டாம் அப்படிங்கிறாங்களா. திருமணம் முடிக்க வேண்டாம். எந்த ஒரு முஷ்ரிக்கான பெண்ணையும் திருமணம் முடிக்க வேண்டாம். அவள் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் சரிங்கிறாங்க. அழகுல அந்தஸ்துல ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு இருந்தாலும் சரி, காசி பணம் அழகு அந்தஸ்து குணம் இவ்வளவு பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு இருந்தாலும் வேணாம். அதை விட ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, ஒரு மூமினான ஒரு பெண்ணு உங்களுக்கு சிறந்தது. அதே மாதிரி தான் ஒரு பெண்ணும் எந்த ஒரு முஷ்ரிக்கான ஆணையும் அவர் ஈமான் கொள்ளாத வரையில திருமணம் முடிக்கக்கூடாது. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரை கல்யாணம் பண்ணலாம். ஆனா கல்யாணம் பண்ணி எடுப்போம், திருத்துவோம், வந்துருவாரு, பழகுறதே தப்பு முறை, எப்படி வந்துருவாருன்னு யோசிக்கிறது, அந்த உறவே பிழையே. ஆனா பழகும் போது அவங்க என்ன நினைக்கிறான்னா, நான் வருவேன் தான் சொல்லுவான். நீ முதல் வருவேன்றது இல்லை, அது முஸ்லீமா இருந்தாலும் பழகுறது தப்பே. ஒரு காவிரோட பழகுறது, அவர் இஸ்லாத்துக்கு வாரண்டிக்கிறாரு லவ் பண்ணுவாங்க. இஸ்லாத்துக்கு வார என்ன, அவர் முஸ்லீமா இருந்தாலே லவ் பண்றது ஹராமே. இதை குறைச்சு வைங்களேன்பா. அவர் இஸ்லாத்துக்கு வாரண்டாலே நமக்கு என்ன செய்யக்கூடாது, முதல் பழகுறதே தப்பே. அவர் ஒரு மூமினா இருந்தாலும் பழகுறதே தப்பே, அது ரொம்ப பெரிய ஒரு ஹராமே. அப்ப நம்ம ஒரு அந்நிய ஒரு கலாச்சாரத்துல ஒரு ஆடையை நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அந்நிய ஜாதியிலிருந்து நம்ம எடுக்கக்கூடாது. சூரால் முஜாதலா 22வது வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்லும் போது, எந்த ஒரு அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொண்டவரையும், நபிய அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்ளாதவர்களை நேசகர்களாக மனசுக்குள்ள எடுத்து வைக்க மாட்டாங்க. அவங்க பெற்றோர்களா இருந்தாலும் இங்க வைக்க மாட்டாங்க, கடமைக்கு பார்த்துக்குவாங்களே தவிர மனசுக்குள்ள எடுக்க முடியாது. பெற்றோர்கள் இஸ்லாத்துக்கு வரல, அவ்வளவுதான். பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நெருங்கின உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். அவங்கள ஒரு உண்மையான அல்லாவை அல்லாவுடைய தூதரை நேசிக்கக்கூடிய மோமீன்கள் நேசிக்க மாட்டாங்க. இது அக்கீதாவுல அல் வலா வல் பரான்னு சொல்றது. அக்கீதாவுல நீங்க அக்கீதா வகுப்புகளுக்கு போயிருப்பீங்க, அதுல நம்ம ஷிர்கு பிதுஅத்துகளை தான் கடந்த காலங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அக்கீதாவுல அதைத்தான் நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதை தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா முக்கியமாக இன்னொரு விஷயம் பேசணும். முதல் விஷயமே தான் அல் வலா வல் பரா. அல் வலா வல் பராண்டா என்ன, யாரு அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்களோ, ஈமானிய உறவு இல்லாம இருக்கிறாங்களோ, அவங்க எவ்வளவு பெரிய இரத்த உறவா இருந்தாலும், அவங்க இரத்த உறவா இருந்தாலும் அவங்கக்கிட்ட நேசம் வைக்க முடியாது, மனசுக்குள்ள வைக்க முடியாது. யாரு ஈமான் கொண்ட ஒரு மூமினாக இருக்கிறாங்களோ அவங்க எந்த தேசத்துல இருந்தாலும் அவங்கள்ட்ட நேசம் வைக்கணும். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராகும்.
அவரும் அவரோடு இருப்பவர்களும் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார், நிராகரிப்பாளர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள். வர்ருஹமாஉ பைனஹும், அவர் ஈமான் கொண்டவர்களோடு ரொம்ப இரக்கமாக நடந்து கொள்வார்கள். இந்த வசனத்தை தான் அக்கீதாவுல முதல்ல சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இந்த விஷயம் நமக்கு தெளிவாக இருக்கணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இங்க வைக்க முடியாது. இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஐயோ அவருக்கு சுகையினமாமே, அவருக்கு பாவமாமே, அவருக்கு கடனாமே, அவருக்கு அங்க வீட்டுல சாவாமே அப்படி வந்து கண்ணீர் வடிப்பாங்க. பெறக்கூடாதுங்க, அது அந்த அளவுக்கு இல்லை. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த சாச்சா அபு தாலிப், சொந்த சாச்சா அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தகப்பனார், ஒரு வகையில சாச்சா, இன்னொரு வகையில சம்மந்தி, மகளுடைய மாமனார். அவர்கிட்ட கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை சொல்லி 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 பார்க்குறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அவர் தான் நபி அவர்களுக்கு பாதுகாப்பே கொடுத்திருந்தாங்க. எதிரிகள் இவரை தூக்காம, இவரை கொல்லாம, இவரை அடிக்காம இருக்கிறதுக்கு அவர் தான் முட்டுக்கட்டையா இருந்தார். எவனும் என் பிள்ளையில கை வைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க, தொடக்கூடாதுங்கிறாங்க. ஆனா இஸ்லாத்துக்கு வரல. கடைசி வரைக்கும் களிமா சொல்லி 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 பார்த்தாங்க. ஈமான் கொள்ளாமலே உயிர் விரிஞ்சது. அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து அலி ரலியல்லாஹு தான் சொல்லிட்டாங்க, உங்க அப்பன் செத்துட்டான், போய் புதைச்சிட்டு வாங்க. அந்த இடத்துக்கு கூட போகல. அன்புதான் இருந்துச்சு, ஆனா ஈமான் கொள்ளல, அவ்வளவுதான், செத்துட்டாங்க. இதுக்கு மேல ஈமான் கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லையா, உங்க அப்பன் செத்துட்டான், புதைச்சிட்டு வா, அப்படிதான் சொன்னாங்க. அதுல அவர் கலந்து கொள்ளவே இல்லை. இதுதான் அல்வலா ஒல் பரா. அல்வலாங்கிறது மூமின்களோடு நெருக்கமாக இருக்கணும். ஒல் பரா என்றால் மூமின் அல்லாதவர்களோடு தள்ளியே இருக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு இது நம்முடைய பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம பிள்ளைங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. அவனோட பைக்கில் சுற்றுறாங்க, அவனோட பார்க்கல பீச்சில் குளக்கட்டோரங்களை காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இதை போய் வீட்டில் யாராவது சொன்னால் தாய்மார்கள் என் பிள்ளை எங்களுக்கு தெரியுங்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மானக்கேடான ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா அடிச்சுக்கிறாங்க, தலையில் அடிச்சுக்கிறாங்க, இப்படி பண்ணிட்டேம்மாங்கிறாங்க. சிலர் அது கணக்கில்லை, அதுக்கு என்ன செய்யுது, அவள் லைஃபு அவள் ஈமானோட தான் இருக்கிறாமாங்க. எப்படி ஈமானோட இருக்க முடியும்? ஈமான் இல்லாத ஒருத்தரை கல்யாணம் முடிச்சுக்கு நீ நெத்தியை கொண்டு போய் தேய்ச்சி ஹஜ்ஜி செஞ்சு உம்ரா செஞ்சு பள்ளிக்குள்ளேயே தூங்கினாலும் அங்கீகரிக்கப்படாது. ஏன்னா உன்கிட்ட ஈமான் இல்லை. யாராவது ஒருத்தர் காஃபிரான ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அவர் மூமினே கிடையாது, அவருடைய ஈமான் அவரை விட்டு வெளியாயிருங்கிறாங்க. ஏன்னா அது விபச்சாரம். இந்த உலகம் சர்டிபிகேட் கொடுக்குது, இவர்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி. அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கலையே, நீங்க விபச்சாரத்தில் இருக்கிறீங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, மூமினையே நீ கல்யாணம் முடிச்சாலும் வாப்பா ஒலி சொல்லாம நீயா போய் கல்யாணம் முடிச்சா அது திருமணம் இல்லைங்கிறாங்க. ஒரு முஸ்லீம் பையனோட ஓடி போனாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? லா நிக்காஹ இல்லா பி வலியின்ங்கிறாங்க. ஒலி உங்களுக்கு சொல்லாம, தகப்பன் உங்களுக்கு ஒலி சொல்லி தராம நீங்க கல்யாணம் பண்ணா அது கல்யாணம் கிடையாது. கல்யாணம் கிடையாதுன்னா அடுத்தது விபச்சாரம் தான், அதுவே தப்பு. அப்ப இது எப்படி சரியா கரெக்ட் ஆகும்? அப்ப இன்னைக்கு இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான, ஒரு இறை திருப்தியான, மகிழ்ச்சியான குடும்பம். அப்படின்னா மகிழ்ச்சியான குடும்பம் அல்லாஹ் சொல்ற மாதிரி தொடங்கணும், ஈமானிய தொடர்பாக இருக்கணும். ஆனா ஒன்னும் இல்லையே, இவங்க நினைச்சுக்கிறாங்க மகிழ்ச்சியை. கண்டிப்பா மகிழ்ச்சி கிடையாது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாளும்பாங்க. அப்புறம் இவங்களுக்குள்ள யோசனை வேணும், அவசரப்பட்டுட்டோமே, நம்ம பிறக்கிற குழந்தைய எந்த மதத்துல சேர்க்கிறது? அவ சொல்லுவார், நான் இஸ்லாத்தை விட்டு தர மாட்டேன், என் பிள்ளைக்கு முகம்மதுன்னு தான் பேர் வைக்கணும்ன்றவா, நான் பள்ளிவாசலுக்கு தான் கூட்டிட்டு போகணும்பா, நான் கத்துனம் செய்யணும் அப்படியேப்பா. அவன் சொல்லுவான், இது ஏன் பிள்ளை, நான் கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போவேன், நான் காது குத்த போறேன், நான் மொட்டை அடிக்க போறேன், நான் சாமி கும்பிட வைக்க போறேன், நான் வந்து என் மத பேரை தான் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னா, அப்போ அவங்க நிம்மதியை இழந்துடுவாங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்காது. இதெல்லாம் சும்மா அந்த கதைகளுக்கும் திரைப்படங்களுக்கும். காதலுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, காதலுக்கு மொழி இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா படம் எடுப்பாங்க. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆண் கல்யாணம் முடிச்சு, அவ முஸ்லீமா இருக்கிறாங்க, இவ ஹிந்துவா இருக்கிறாங்க, அவள் காதலுக்கு மதம் இல்லை, புனிதமானது, அதை சேர்த்து வைக்கிறத அந்த படத்துல ஒரு மகிழ்ச்சியான விஷயமா முடிச்சு விடுவான். படம் சொல்றது, திரைப்படம் சொல்றதெல்லாம் இஸ்லாமா? அதுவே இன்னைக்கு நம்முடைய மூளையை செலவை செஞ்சுக்கிட்டு இருக்குது. தப்பு. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன, ஈமான் இல்லாட்டி அவ்வளவுதான். நாளைக்கு நரகத்துக்கு போறவன் எப்படி உனக்கு தலைவனா இருக்க முடியும்? நாளைக்கு நரகத்துக்கு போறவன் எப்படி உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியவனா, உன் பிள்ளைக்கு அப்பாவா இருக்க முடியும்? நமக்கு மட்டும் கணவனை தேடலை, நமக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவா தேறோம்ங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும்.
ஏன்னா ஒரு இமாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, சக்கராத்துடைய நிலையை சொல்றாரு, மக்களே கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடாதீங்க. நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம அல்லாஹ்வை மட்டுமே நீங்க வணங்கணும். உங்களுக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லது செஞ்சிருக்கிறேன், நீங்க பிறக்கிறதுக்கு பின்னாடி, நான் பிறந்ததுக்கு பின்னாடி நான் நல்லது செஞ்சுக்கிறேங்கிறாங்க. அந்த பிள்ளைகள் ஆச்சரியமா கேட்குது, தந்தையா நாங்க பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கிறீங்க, மார்க்க கல்வியை கற்று தந்திருக்கிறீங்க, சொத்துக்களை தந்திருக்கிறீங்க, நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன வாப்பா நீங்க எங்களுக்கு நன்மை செஞ்சீங்க அப்படின்னு. அதான் உங்களுக்கு நல்ல தாயை தேடினேனே, அதுதான் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு செஞ்ச நல்லது அப்படின்றாங்க. அப்ப நம்ம குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம செய்யக்கூடிய ஒரு நிலவு நல்ல கணவனை தேர்ந்தெடுக்கிறது, ஒரு ஆண் நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்கிறது. அதான் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே செய்யக்கூடிய. எந்த குழந்தையும் ஏன்பா அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்க அம்மா கருப்பா இருக்கிறாங்கன்னு சொல்றதே கிடையாது. பிள்ளைங்க அழகு பார்க்கறது இல்லை, பிள்ளைங்க உடல் ஊனத்தை கவனிக்காது. இன்னும் இறக்கம் கூடும். எங்க அம்மாவுக்கு கையில்லைன்னு இறக்கம் தான் கூடும். எங்க அம்மா பார்க்கறதுக்கு ஒரு அசிங்கமா இருக்கிறாங்க, அதுக்குள்ள என்ன பெற்று வளர்த்தாங்களே, இறக்கம் தான் கூடும், பாசம் கூடும். ஆனா எங்க அம்மா நல்ல மார்க்கம் உள்ளவங்க அப்படி எங்கும்போது தான் அந்த பாசம் நீடித்து நிற்கும். அப்படி இல்லாட்டி அவள் அழகா இருந்தாலும் ஓகே சரியில்லையே, எங்க அம்மா நடத்த கட்டு இருக்கிறதே, தப்பா இருக்கிறாவே, தொழுகையே இல்லாம இருக்குதே, எனக்கு இப்படி போய் ஒரு தாய் கிடைச்சிட்டான்னு கவலைப்படுவான். அப்போ ஒரு பெற்றோர்களை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்றா, நம்ம மார்க்கம் உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் முடிக்கணும், மார்க்கம் உள்ள கணவனை பார்த்து நம்ம என்ன செய்யணும், திருமணம் முடிக்கணும். அந்த 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 வயசுல நம்முடைய கண்ணு கட்டி போடப்படுது, நம்ம எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறோம். நம்மளோட பக்கத்துல இருக்கிறவங்க நமக்கு உசுப்பேற்றி விடுறத நமக்கு பெருசா தெரியுது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் மர்உ அலா தீனி ഖலீலிஹி ஃபல்யன்துர் மன் யுഖாலிலுஹு. ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகும் தோழியின் கொள்கையில தான் இருப்பா, அவன் யாரோடு பழகுறாங்கிறத பார்த்து பழகட்டுங்கிறாங்க. நம்ம யாரோட பழகுறோம், யாரு நம்ம பக்கத்துல இருக்கிறாங்கிறத பார்த்து பழகணுங்கிறாங்க. அந்த அட்வைஸ்ங்கிறது நம்மளோட நெருக்கமா இருக்கிறாள் சொல்றதான். ஆனா பெற்றோர்களை நெருக்கமா எடுத்துக்கிட்டா இது வராது. இந்த பெற்றோர்களை மதிக்கணும். அதனாலதான் நம்ம பெற்றோர்களுக்கிட்ட அந்த முடிவை கொடுக்கணும். ஏன்னா நாம பார்க்கறத சுத்தி அதை விட அடுத்த கட்டத்தையும் சேர்த்து யோசிப்பார் நம்ம வாப்பான். ஒரு பெண்ணு ஒரு ஆணை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. அவன் வர்றான், அழுகுறான், பிள்ளை குட்டிகள் எல்லாம் பசியில் இருக்குது, பட்டினியில் இருக்குது, நம்ம பக்கத்து ஊர்ல இருந்து வர்றோமா, ரொம்ப கஷ்டமா இருக்குது, நடுவோட்ல இருக்கிறோம், வீடு இல்லை, அப்படியே அந்த அழுதோன்னா நம்மளும் அழுது ஐயோன்னு இருக்கிற காசெல்லாம் தூக்கி கொடுத்துருவோம். அவன் பக்க புறாடா இருப்பான், போதை வச்சு பாதிக்கிறவனா இருப்பான். நம்ம ஏமாந்து நடுரோட்ல நிற்போம், இருக்கிற நகையை கலட்டி கொடுத்துருவோம். இதான் பெண்கள். ஆனா ஒரு ஆணுகிட்ட வந்து இப்படி அழுதா வேலைக்கு ஆகாது. அப்படியா, எந்த ஊர் சொல்லு, எந்த பள்ளிவாசல் சொல்லு, இது அங்கேயே போன் பண்ணுவோம், நான் கேட்டுக்கிறோம், பேர் என்ன, அட்ரஸ் சொல்லணும்னா ஓடியே போயிட்டுருவான். ஆறுகிட்ட. அப்போ ஆண் வந்து அப்படி இல்லை, அந்த காசு கொடுக்கறதுக்கு அந்த ஏரியாவுக்கு போன் பண்ணுவான், அங்கே போவான், அந்த இடத்த பார்த்துக்குவான், உண்மைதான் அப்படியே தான் கொடுப்பான். அப்போ ஒரு மாப்பிள்ளை வருதுண்டா, ஒரு வாப்பா அந்த ஊருக்கே போய் இறங்கிடுவார், அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே தூங்குவார், அந்த தெருவுலயே சும்மா நிற்பார், அந்த பையன் டீ குடிக்கிற கடையில டீ குடிப்பார், அவன் விளையாடுற கிரவுண்ட்ல ஓரமா சும்மா நின்று வேடிக்கை வைப்பார், அவன் தொழக்கூடிய பள்ளி வாசல்ல தொழுவார், அவன் யார்கிட்ட பழகுறானோ அவனுக்கிட்ட ஏதாவது வியாபார விஷயமா பேசுற மாதிரி இவனை விசாரிப்பான், பக்கத்து வீடெல்லாம் போய் நோண்டி நொங்கெடுப்பார். இதையெல்லாம் பார்த்துட்டா முடிவெடுப்பாரு, கரெக்டு தான், என் பிள்ளைக்கு இவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்றவார். இல்ல ஒரே விஷயத்துல புறாடு வழங்கிடும், அம்மா விட்டுடுமா அப்படின்றான். அப்பன் சொன்னா சரியா தான் இருக்கு, அண்ணன் செஞ்சா சரியா தான் இருக்கு, அவங்க தேடி பார்ப்பாங்க. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்புக்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஒரு அழகான சட்டத்தை சொல்லுது. திருமணம் என்பது ஒலிகாரருடைய அனுமதி இல்லாம இல்லைங்கிறாங்க. லா நிக்காஹ இல்லா பி ஒலிங்கிறாங்க, ஒலி இல்லாம திருமணம் இல்லைங்கிறாங்க. நம்ம பார்க்கறதெல்லாம் நமக்கு வெளுத்து போய் தெரியுது, ஆனா அது எவ்வளவு பெரிய புராடங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்போ ஒரு பெண்ணு ஒரு முஸ்லிம் பையனை விரும்பினா கூட அதை அப்பா கிட்ட சொல்லி பாப்பா தான் முடிவெடுக்கணும், குடும்பம் தான் அதை பார்க்கணும், நம்மளாம் முடிவெடுக்க கூடாது, நம்மளே நேரடியா பேசிக்கிட்டு அது விபச்சாரம். அப்போ முஸ்லிம் பையனையே நேசிக்க கூடாது, பேசக்கூடாது என்றால் காவிர்களை முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட பழகினா எவ்வளவு பெரிய ஒரு புராடுத்தனம், அது எவ்வளவு பெரிய வாழ்க்கைக்கு நாசத்தை உண்டாக்கும், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அப்ப ஆடை எடுக்கிற விஷயத்துல முதல் மார்க்கத்தை பார்ப்போம். ரெண்டாவது அந்த ஆடையை முறையாக காசு கொடுத்தா வாங்குவோம். நம்ம ஒரு கடையில ஒரு ஆடை இருக்குது, நல்லா இருக்கிறேன், கண்ண மூக்க பார்த்து கடைக்காரர் இல்லை அப்படியே அடிச்சுட்டு வந்துட மாட்டோம். அது தெளிவான ஹராம். உன் கலாச்சாரத்துக்குரிய ஃபுர்காவா இருந்தாலும், உன் அளவுக்கு கரெக்டா இருந்தாலும், அது ரொம்ப வெளியுயர்ந்ததா இருந்தாலும்,
நீ எடுத்தது முறைகேடு. கடனுக்கு தாங்க தந்துடுறேன்னு கொடுக்காம ஏமாத்தினா அது முறைகேடு. திருடிட்டு வந்தா அது என்ன செய்யுது? முறைகேடாக இருக்குது. அப்படிங்கிறத நாங்க என்ன செய்யணும்? யோசிக்கணும். அப்ப கல்யாணத்தை ஒரு முஸ்லீமாக இருந்து நம்முடைய கலாச்சாரத்துக்குள்ள இருந்தாலும் அது முறைகேடாக நடக்கக்கூடாது. முறைகேடுண்டா என்ன? காதலிக்கிறது, அது தெளிவான ஹராம். அப்ப அல்லாஹ் ஆடைய உதாரணம் சொன்னா எல்லாமே பொருந்தும் நமக்கு. அது முறை இல்லாம தூக்கிடக்கூடாது. அப்ப கல்யாணம்ங்கிறது பெற்றோர்களுடைய சம்மதத்தோட அது நடக்கணும். நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கின பெற்றோர்களுக்கு நமக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து தர தெரியாதா? அப்படியே வச்சிருந்துருவாங்களேங்கிறீங்களா? நம்மளை வயிற்றுக்குள்ள இருந்து நமக்கு வயசு 20 என்றா பெற்றோர்களுக்கு வயசு, அவர்கள் வச்ச அன்புக்கு வயசு 21ங்க. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயிற்றுக்குள்ளே ஒரு வருஷமா நேசிக்கிறாங்க. நம்மளை ஆணா பெண்ணாண்டு தெரியாம நேசிச்சவங்க, கருப்பா சிவப்பா குருடா செவிடா நல்லதா கெட்டதா எதுவும் தெரியாம நேசிச்சவங்க தான் பெற்றோர்கள். பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளை தூக்கி வீசாதவர்கள் பெற்றோர்கள். நம்ம பிறக்கும் போது 1008 நோயோட பிறந்து இருக்கிற சொத்தையும் முழுங்கினாலும் நம்மளை நேசிக்கிறவங்க தான் பெற்றோர்கள். அப்படியே நமக்காக நேரத்தை அர்ப்பணம் செய்தவர்கள் பெற்றோர்கள். நமக்காக கண் விழித்து பசித்து இருந்து கதறி திரிஞ்சு ஓடி திரிஞ்சு சில பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் சில பெற்றோர்கள் யாசகம் கேட்கிற நிலைமைக்கு வந்துருவாங்க. என் பிள்ளைக்கு கிட்னியில ஓட்டையாம், கிட்னி மாத்தணுமா, பள்ளியா போய் நம்ம வாப்பா வெள்ளை விரிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. பள்ளியில அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஒரு தந்தை வந்திக்கிற ஒரு குழந்தை பிறந்து 2 மாசம் தான், கிட்னி மாத்த வேண்டி இருக்குது, அவருக்காக அன்பளிப்பு செஞ்சுருங்க அப்படின்னு. அவர் வர்றவங்கள்ட்ட எல்லாம் பிச்சை கேட்கிறாரு. நமக்காகங்க, நம்மளுக்காக நம்முடைய தகப்பன் பிச்சை கேட்டு நிக்கிறான். ஒரு சுய கௌரவத்தோட ஒரு தன்னம்பிக்கையோட வாழ்ந்தவன், அவன் உழைச்சி அவன் திண்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தவன், நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் பள்ளியில யாசகம் கேட்கிற ஒருத்தனாக, கண்ணீர் வடிக்கிற ஒருத்தனாக, தாங்க கெஞ்சக்கூடிய ஒருத்தனாக அவன் மாறான் என்றா இதை விட வேற எந்த பாசம் நமக்கு தேவை? இப்படிப்பட்ட ஒரு தகப்பனை, இப்படிப்பட்ட ஒரு தாயை மதிக்காத ஒரு செயல் தான் காதல்ங்கிறான். ஓடி போறது போல் ஒரு துரோகம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. பெற்றோர்களை நோவினை செய்தல் அல்லாவுக்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடி உள்ள பெரும்பாவத்துல உண்டு. அந்த பெரும் பாவத்துல ஒரு பெற்றோர்களை நோவினை சேர்ந்தா தாயை திட்டுறது, தகப்பனை திட்டுறது, அவங்களை போட்டு அடிக்கிறது, சாப்பாடு கொடுக்காம வருத்துறது, அவங்களுக்கு மருந்து கொடுக்காம இருக்கிறது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை விட அதுவும் பெற்றோர்களை நோவினை செய்தது தான். ஆனா அதை விட பெருசு என்ன தெரியுமா? காதலிக்கிறது. ஏன்னா அவங்க உசுரோட செத்து நடைப்பினமா உலாவுறாங்க. ஒரு தகப்பனை பள்ளிவாசலுக்கு வர முடியுமா? யாரு பார்த்தாலும் நம்ம பிள்ளை மேட்டர் தெரிஞ்சுதான் பார்க்கிறாரு அப்படின்னு செத்துருவான் அவன். யாரு பேசினாலும் மனசுக்குள்ள இதைத்தான் வச்சுக்கிட்டு இவர் அறுக்கிறாரு அப்படியே அழிச்சிருவான். ஒரு பள்ளிவாசல் நிர்வாக தேர்வு, ஒரு மஷூரா, ஒரு பஞ்சாயத்து அப்படின்ட்டு வரும்போது நான் தகுதி இல்லாதவன் அப்படின்ட்டு ஒதுங்கிடுவான். அப்ப இப்படித்தான் ஒரு தாய், ஒரு தகப்பன் அந்த குடும்பத்திலேயே ஒதுங்கி தலை குனிஞ்சி அவங்க செத்து தற்கொலை செய்யறது ஹராமுங்கிறதுனால வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த காரியத்தை பண்ணலாமா? என்ன இப்போ நமக்கு எழுதினது கிடைக்கும் அவ்வளவுதான். அல்லாவை நம்ம நம்பலையா? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல என்ன சொல்றான்? சூரா ஹதீத் 22வது வசனம், சூரத்துல் அன்ஆம் 59வது வசனம், சூரா ஹூத் 6வது வசனம், அல்லாஹ்ட எழுத்து தான் நடக்கும் என்குது. அல்லாஹ்ட நாட்டம் தான் நடக்கும் என்குது. அப்ப அல்லாஹ்வுடைய எழுத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் நடக்கும் என்கிறப்ப எதுக்கு நம்ம இந்த பாவத்தை செய்யணும்? நமக்கு அல்லாஹ் இவரைத்தான் எழுதியிருந்தா நம்ம வேணாண்டு ஒதுங்கினாலும் தாய் தகப்பன் கால கையை பிடிப்பாங்கம்மா, நல்லா சொல்லுமா, யோசிச்சு சொல்லுமா, நல்ல மார்க்கம் உள்ளவமா, உனக்கு நல்லா பொருத்தமா இருக்குமா, நம்ம ஹலாலா தான் கல்யாணம் முடிக்கணும், நம்ம ஒரு மார்க்கம் உள்ளவனைத்தான் கல்யாணம் முடிக்கணும் என்று பிடிவாதமா இருந்துட்டோம்டா மார்க்கம் உள்ளவனாகவே அல்லாஹ் அதை கொண்டாந்து சேர்த்துருவான். இது எனக்கு தான் என்று அல்லாஹ் எழுதியிருந்தா இதை நான் கண்டிப்பா காசு கொடுத்து வாங்குவேன். நான் காசு இல்லாத கையாலாகாத நிலையில இருந்தா இது எனக்குத்தான் என்று அல்லாஹ் எழுதினான் இல்லை, இதை ஹதியாவாக என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துருவான். எதிர்பார்த்து இருக்கவே மாட்டோம். ஒருத்தர் வந்து நாங்க உங்களுக்கு என்னுடைய கிஃப்ட்ன்றான். அப்ப நம்மளுக்கு தான் எழுதினது நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில கிடைக்கும். இத ஹதியா கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு நான் திருடி இருந்தா அல்லாத எழுத்துப்படி கிடைக்குது, பட் அது ஹராமா கிடைச்சிருக்குது, அவ்வளவுதான். எனவே காதலிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு, தவறான ஒரு விஷயம். நம்ம அதுல ஏமாந்துடக்கூடாது. நம்ம பெற்றோர்களுக்கு துரோகம் செய்யறோம், அல்லாஹ்க்கு மாற செய்யறோம், அடுத்தது நிம்மதி இருக்காது. இந்த மகிழ்ச்சியான குடும்பம் இறை திருப்தியும் இருக்கு தானே, அந்த இறை திருப்தி நமக்கு இல்லை. வாழ்க்கை பூராவும் நம்ம ஒரு குற்ற உணர்வோடு தான் வாழ வேண்டி. எந்த மனசோட நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அட்வைஸ் பண்றது, அம்மா காலேஜுக்கு போற சரி பசங்களோட பேசிட்டு நிக்காத, ஆண்களோட எல்லாம் பேசாத, தப்பு மாண்டி எப்படி சொல்றது? அதுதான் சொல்லும். நீங்கெல்லாம் லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணலாம், நாங்க லவ் பண்ணக்கூடாதா என்று கேட்கும் ஒரு வார்த்தை. என்ன பதில் சொல்றது? நமக்கு வேணுமென்றா அது நமக்கு திருப்தியா செஞ்சுக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை எப்பவுமே மறந்துடக்கூடாது.
ஒரே வார்த்தை சொன்னாங்க, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டாங்கிறாங்க. எனக்கு என்ன விரும்புறனோ அதைத்தான் என் சகோதரனுக்கு விரும்பணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பாவிச்சுக்கிட்டு இருக்கிற என் சட்டை நல்லது, அப்ப அதை தூக்கி என் சகோதரனுக்கு கொடுத்துடணும் அப்படியா? அது என்னன்னா, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை உண்மை விசுவாசியாக மாட்டான்னு சொன்னா என்ன தெரியுமா? எனக்கு இன்னொருத்தன் அடிக்கக்கூடாது அப்படின்னா நான் இன்னொருத்தனை அடிக்கக்கூடாது. என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் இன்னொருத்தனை கிண்டல் பண்ணக்கூடாது. என் மனைவி ஒரு பையனோட பேசிக்கொண்டு இருக்கக்கூடாதுன்னா நான் எப்படி இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்கிறது? என் பிள்ளை ஒருத்தனும் காதலிக்க கூடாதுன்னா நான் எப்படி இன்னொருத்தன் பிள்ளைய நம்ம லவ் பண்றது? நம்ம வீட்டு பெண்களை எவனுமே சைட் அடிக்க கூடாதுன்னா நம்ம இன்னொருத்தன் வீட்டு பெண்களை எப்படி சைட் அடிக்கிறது? இந்த லவ் பண்றவங்க அவங்க நடிச்சாமத்துல எல்லாம் 12 மணிக்கு பிறகு எல்லாம் போன்ல பேசிட்டு வெளியே வாடி அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அவன் தங்கச்சி ஒருத்தனோட பேசிட்டு இருந்தா அடிச்சே கொன்றுவாங்க. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை உண்மை விசுவாசியாக மாட்டாங்கிறாங்க. எனவே இந்த லவ் பண்றதுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு செயல். அதுல இருந்து நம்ம வெளியில வந்துடும். ஆடையத்தான் நல்லா உதாரணம் சொல்லலாம். ஆடை இருக்கும்போது மார்க்கத்தை பார்ப்போம், மார்க்கம் உள்ளவனை பார்க்கணும். அடுத்தது மார்க்கம் உள்ளவனா இருந்தாலும் முறையாக எடுக்கணும். ஆடையை காசு கொடுத்து தான் வாங்கணும். திருடக்கூடாது, வட்டிக்கு எடுக்கக்கூடாது, கடன் என்று சொல்லி ஏமாற்றக்கூடாது, புராடு பண்ணக்கூடாது. அப்ப கல்யாணம்ங்கிறது மார்க்கம் உள்ளவனாக இருந்தாலும் அதை முறையாக எடுக்கணும். முறை தவறி அது அவனுக்கிட்டே மார்க்கம் இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப மார்க்கம் உள்ளது. நான் லவ் பண்ற பையன் 5 நேரம் பள்ளியில தான் தொழுவான்னா என்னட்டு கிழிச்சிங்க நீங்க? 5 நேரம் அவர் பள்ளியில தொழுதாலும் அவர்கிட்ட ஈமான் இல்லை. அவர் தொழுகிறவரா இருந்து ஈமான் உள்ளவரா இருந்தா அவன் எப்படி ஒன்ன லவ் பண்ணுவான்? அவனுக்கிட்ட ஒரு ஈமான் சரியா இருந்தா, அவனுக்கு ஒரு பொண்ணை விருப்பமா இருந்தா அப்பன்ற போய் கேட்கணும். உனக்கிட்டே கேட்டா அவன்கிட்ட இஸ்லாம் இல்லைன்னு அர்த்தம். லவ் பண்ற ரொம்ப நல்லவர்ண்டா தப்பு. அது நம்ம சொல்ற வார்த்தை. லவ் பண்ணா அவனும் சரியில்லை, நீயும் சரியில்லை, அவளும் சரியில்லை, அவனும் சரியில்லை. அப்ப அது ஏற்றுக்கொள்ளவே முடியாத உறவு. தயவு செஞ்சு நம்ம முஸ்லீம்கள் நம்முடைய மார்க்கத்தை குழி தோண்டி வைக்கக்கூடாது. நம்ம இஸ்லாத்துல இருந்துகிட்டு இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைச்சி நம்ம மூலமா ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரணும்ங்கிற அந்த எண்ணம் இருக்கணும். உனக்கு அது செய்ய முடியலாட்டி குறைஞ்சபட்சம் ஒன்னை கண்டு இஸ்லாத்தை விட்டு ஓடுற வேலையாவது பார்க்காம இரு. நம்ம ஒரு பையனோட போய் உட்கார்ந்துக்கும் போது 4 பேர் காரை துப்பிட்டு போறதில்ல ஒரு முஸ்லீம் எவ்வளவு பேர் சாப்பிட முடியாது தெரியுமா? ஒரு ஈமான் உள்ள ஒருத்தன், ஒரு மார்க்கம் உள்ள ஒருத்தன் போகும்போது இந்த சில இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல கொடைக்குள்ள உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க, கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, பைக்கில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு முஸ்லீம் பொண்ணு. அவளுக்கு வேற வார்த்தை பள்ளிக்குள்ள சொல்ல முடியாது, சொல்லி திட்டிக்கிட்டே போயிருப்பாங்க. இவளுக்கெல்லாம் அப்பா அம்மா இல்லையான்னு கேட்பாங்க. சிலர் இந்த யூடியூப் சேனல்ல உழைக்கிறதுக்கு போறது, யூடியூப் சேனல்ல வருமானம் எடுக்கிறது தெளிவான ஹராம். நமக்கும் யூடியூப் சேனல் இருக்குது, அதுல காசு எடுக்கிறது இல்லை. அதுல உள்ள அந்த மொனிட்டேஷன் ஆஃப் செஞ்சுதான் நம்ம இருக்கிறோம். நான் ஆன் பண்ணினா ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் இலங்கை காசு எனக்கு வந்துகிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு வியூவர்ஸ் கூட இருக்குது, ஆனா எடுக்கிறது இல்லை. ஏன்னா அந்த யூடியூப் வருமானம் விளம்பரதாரர்கள் தர்றது தான். விளம்பரம் பண்டி இறைச்சி வெறும், சாராயம் வெறும், ஹராமானது வெறும், ஹலாலானது வெறும், பெண்கள் வருவாங்க, இசை வெறும், எல்லாமே வெறும். இன்னைக்கு நிறைய மௌலைமார்கள் கூட யூடியூப்ல பயானை போட்டு அதுல சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யூடியூப் சேனல் செய்யறாங்க, இஸ்லாமிய பேர்ல யூடியூப் சேனல். நம்ம பயானை எடுத்துக்கிட்டு சில இஸ்லாமிய தமிழ் தவா மீடியா அப்படி இப்படி என்றெல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, யூடியூப் சேனல் செஞ்சுட்டீங்க. அந்த நிறைய பேர் நினைக்கிறாங்க அது என்னுடையது. அது என்னுடையது இல்லை. என்னுடைய யூடியூப் சேனல் அப்துல் ஹமீத் ஷராய் மட்டும்தான், அதுல காசு எடுக்க மாட்டேன். நம்ம பயானை போட்டுக்கிட்டே நிறைய பேர் உழைக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட தெளிவா சொல்றது ஹராம் என்று. நான் ஹராம் என்று சொல்ற வீடியோவை தவிர மற்ற வீடியோ எல்லாம் போட்டுக்குவாங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா யூடியூப்ல வருமானத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு மானங்கட்ட பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. புருஷனும் பொண்டாட்டி ஏதாவது நகைச்சுவையா பேசுறது, அவங்க ஏதாவது பண்றது, நாடகம் நடிச்சு முஸ்லிம்கள், நம்ம முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்கண்டா ஒரு பெண்ணும் ஒரே பொண்ணும் அம்மா மாதிரியும் மகள் மாதிரியும் தும்மிட்டு சும்மா இருந்தோம்னா, நீங்க ஏன் தும்மிட்டு சும்மா இருந்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டியதானே, அப்படி சொல்லணுமா அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ஹதீஸ் விளக்கம் போட்டு யூடியூப்ல போட்டு காசு சம்பாதிக்கிறாங்க. மார்க்கம் சொல்றாங்களா, மார்க்கம் காசு சம்பாதிக்கிறாங்க. அப்ப இப்படி அவங்க குரல நலிந்து பேசி இப்படி எல்லாம் பேசுறாங்களே, அல்லாஹ் என்ன சொல்றான் 33வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்துல சொல்லலாம், வலா தஹ்வான பில் கவுல், பெண்களே குலைந்து குலைந்து பேசலாம். உங்க பேச்ச இன்னொருத்தன் காமமாக ரசிப்பான், வயத்துமா அல்லது கல்விஹி மர்தங்கிறான். அவன் இன்னொருத்தன் என்ன செய்வான், ரசிக்கக்கூடியவனாக இருப்பான். கொல்ல கவுல மாழுவா, பேச வேண்டிய சூழ்நிலை வந்தா தெளிவா பேசிட்டு இருப்பாங்க.
அப்ப இன்னொருத்தவன் நம்ம ஒரு பயான் பண்றோம், நம்ம ஒரு முஸ்லீம் பெண்ணு ஒரு இடத்துல பயான் பண்றோம், அது ஒண்ணுமில்ல பேசிட்டு போயிட்டே இருக்கோம். அந்த நாடகம் நடிக்கும் போது நலிந்து அவங்க மடிந்து அவங்க ஒரு குழந்தை மாதிரி பேசி ஒரு அம்மா மாதிரி பேசி இதை ஒருத்தர் அதை பார்க்க மாட்டான். அவ சொல்ற மேட்டர் விஷயத்தை விட்டுட்டு உதட்ட அசைவப்பாடுறா, எப்படியெல்லாம் குரல் நல்லா இருக்குது அவளோட வயசு, அப்படியேம்மா இது தேவையா உனக்கு? அப்ப இப்படியே ஒரு மானங்கட்ட பொழப்பு நடத்திட்டு இருக்கிறோம். இவங்க சிலர் மார்க்கத்தை விட்டுட்டு நாங்க சமையல் செஞ்சு காட்ட போறோம், ஜோக் செய்யறோம், அப்படி பச்சை மோசமான செக்ஸியான ஜோக்கெல்லாம் போட்டு புருஷன் பொண்டாட்டி டபுள் மீனிங்ல பேசுறது, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பேசுறது, நக்கல் அடிக்கிறது, நையாண்டி பண்றது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிண்டல், இதெல்லாம் யூடியூப்ல போட்டு வருமானம் செய்யறாங்க. அப்ப இதெல்லாம் ஈமான் உள்ளவங்க செய்யக்கூடிய வேலையா? இல்லையே. அப்ப முதல்ல நாம இந்த விஷயம் ஆடையை உதாரணமா எடுத்து ஆடை எடுக்கிற விஷயத்துல ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆடைங்கிறது எப்பவுமே நம்மளுடைய இருக்கிறது தான். ஆடையை எடுத்து வச்சுட்டு நிறுவனம் இருக்கிறது இல்லை, ஆடையை தனியா கொழி வச்சுட்டு நாம தனியா போய் இருக்கிறது, எப்பவுமே நம்மளோட இருக்குது. அப்ப ஒரு மார்க்கமுள்ள ஒரு ஆடையாக நம்ம எடுக்கிறோம், நம்ம மார்க்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடையா எடுக்கிறோம், அதை முறையா எடுக்கிறோம். அப்ப மார்க்கமுள்ள கணவனை தேர்ந்தெடுக்கிறோம், அதை ஹலாலான முறையில கணவன் ஆக்கிட்டோம். அப்ப நம்ம ரெண்டு பேருக்கு இடையில நெருக்கம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும், நெருங்கி இருக்கணும். நெருங்கி இருக்கிறண்டா என்ன, அவங்க பாசப்புனைப்போட அழகான முறையில உரையாடல் செய்யக்கூடியவங்களாக, பேசக்கூடியவங்களாக, அன்பை பரிமாறக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்களுக்குள்ள வேற இன்னொரு தொடர்பு இருக்கக்கூடாது. என் ஆடையை இன்னைக்கு நான் போட்டுட்டு இருப்பேன், நாளைக்கு இன்னொருத்தன் போட்டுட்டு போவான், அது ஆடையே கிடையாது, அது வாடகை, அது ஆடை இல்லை, நம்மளுக்குரியது அது. அப்ப நம்முடைய ஆடை நம்மளோட இருக்கணும், நம்ம கணவன் நம்மளோட மட்டும், நம்ம கணவனோட மட்டும், அப்படித்தான் அந்த நெருக்கம் அந்த ஆடை இருக்கணும். தவறான எந்த தொடர்புமே இருக்கக்கூடாது. எந்த அளவுக்குன்னு சொன்ன, இன்றைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க போனுக்கு தனித்தனி பாஸ்வேர்டு, மனைவியினுடைய பாஸ்வேர்டு கணவனுக்கு தெரியல, கணவனுடைய பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரியல. இந்த ஹலோ சொல்லிக்கிட்டு வெளியில ஓடி போய் போன் பேசுறாங்கன்ற சம்திங் ராங். இன்னைக்கு போன் பொண்டாட்டி பக்கத்துல இருந்து அவர் பேசுறதே தனி வித்தியாசமா இருக்கும். பொண்டாட்டியோட இருக்கும்போது போன் வரும், அந்த போன் அவர் எப்படி அட்டென்ட் பண்ண தெரியுமா? ஏன் அது ஏன்னா பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிறான், புருஷன் பக்கத்துல இருக்கும்போது சொல்லுடி அப்படின்னு பேசுவாங்க, அது சொல்லுடாதான் அது அங்க. அப்ப இதெல்லாம் எதுக்கு? நம்ம ஆடைங்கிறது நம்ம போட்டுட்டு இருக்கிறது, இன்னொரு ஆள் போடுறது இல்லை, நம்மளோட நெருக்கமா இருக்கணும், பிரிஞ்சு இருந்துறதுக்கு இல்லை. அது நமக்குள்ள ஒரு க்ளோஸா இருக்கணும், நமக்குள்ள எந்த ஒரு ஒழிப்பு முறையுமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஆடையை பாருங்க, ஆடை என்னை பார்க்கும், என் மானத்தை அது பார்க்கும், ஆனா என் மானத்தை அது மறைக்கும். ஆடை நம்ம மானத்தை பார்க்கும், ஆனா அடுத்தவங்க பார்க்காம அது மறைக்கும். கனவு மனைவி அப்படித்தான், அவங்க அந்யோன்யமா இருந்துக்குவாங்க, ஆனா இன்னொருத்தம் பார்க்காம அவங்க தடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு மனைவியுடைய மானத்தை ஒரு கணவன் தடுப்பார், ஒரு கணவனுடைய மானத்தை ஒரு மனைவி தடுப்பா. இன்னொருத்திக்கிட்ட போற தேவையை இந்த மனைவி வைக்க மாட்டான், இன்னொருத்திக்கிட்ட பேசுற வேலையை அவ வைக்க மாட்டான். அவ முழு திருப்தியா இருப்பா, அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். அப்ப இப்படியான ஒரு ஆடையாக இந்த ஆடை என்ன செய்யணும், இருக்கணும். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த நெருக்கத்துக்கு தடையாக யாரும் இருக்கக்கூடாது. நான் ஒரு சட்டை வாங்கியிருக்கேன், என்னுடைய சட்டையை நான் போடும்போது எங்க அம்மா சொல்றேன், ஆஹா அதை போடாத, அதை கலட்டி போடு. அம்மா பேச்சை நான் கேட்கம்மா, நான் விரும்பி போயிட்டீங்கம்மா, நான் போட்டுட்டு போறேன்னு போயிட்டு போ. இன்னைக்கு நிறைய அம்மாக்கள் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையா கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு பெற்றோர்களாக நீங்க இருந்தா கண்டிப்பா ஒரு விஷயத்தை யோசிக்கணும். நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோமா, அவங்கள சந்தோஷமா வாழ விடணும், இடையில மூக்கு நுழைவிக்க கூடாது. நீ அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி போகாத, இப்படி போகாத. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் இல்லை, அவங்களுக்கு சிறகு முளைச்சிட்டு சுதந்திரமா பறக்க விடுங்க. எதுக்கு தலையிடுறீங்க? எங்க போறீங்க? இன்னைக்கு என்ன சமைச்சிங்க? ஏன் இந்த ட்ரெஸ் போறீங்க? ஏன் இந்த நகையை வேண்டுற? நீ என்ன பண்ற? ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? நொய்யு எப்பவுமே நீங்க என்ன கதைக்கிறீங்க? ஏன் சண்டை பிடிக்கிறீங்க? உனக்கு தேவையில்லாத விஷயம். அவங்கள சுதந்திரமா விடு. அதுக்குள்ள நம்ம தாயாக தகப்பனாக இருந்து பொண்ணுடைய அம்மா அப்பாவோ பையனுடைய அம்மா அப்பாவோ நம்ம அதுக்குள்ள தலையிடும் போது அவங்க நிம்மதியா சுதந்திரமா வாழ முடியாது. அவங்கள வாழ விடணும். இன்னைக்கு நான் இங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் தப்பு கிடையாது, மார்க்கத்துல தப்பு கிடையாது. ஆனா
நிதர்சனமாக தனி குடித்தனம் தான் நிம்மதியை தந்தது. கூட்டாக இருக்கும்போது சில அசௌகரியங்கள் வந்துதான் ஆகும். அங்கதான் மச்சான குழந்தனாரும் வருவாங்க, அங்க மாமனார் வருவார், அங்கதான் அந்த தங்கச்சி அவட தங்கச்சி மாப்பிள்ளையும் அங்கதான் வருவார். நம்ம வீட்டுல நமக்கு ஒரு இடுப்பு வருத்த, நமக்கு இன்னைக்கு மாசம் வந்துட்டு அப்படியே காலை கையை நீட்டி போட்டு நடு ஹாலில் படுக்க முடியுமா? படுக்க முடியாது. வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கணும். நம்ம ஓடி போய் மறையணும். எப்போ பார்த்தாலும் எந்த பிடிச்சிட்டு இருக்கணும். சத்தமா பேச முடியாது. கணவன் மனைவி மகிழ்ச்சியை பேசி சந்தோஷமா அப்படியே சத்தமா சிரிச்சு மகிழ முடியாது. ஏதாவது வேற வந்தா நெஞ்சில சாஞ்சி அழ முடியாது. ஏன் அழுகுற? ஏன் சிரிக்கிற? ஏன் தூங்குற? ஏன் சமைக்கல? ஏன் சாப்பிட்ட? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டி வரும் ஒரு கூட்டு குடும்பம். எப்படிங்க நிம்மதியா வாழ்றது? எப்படிங்க? பெற்றோர்கள் விளங்கணும். தனியா வாழுங்க, சந்தோஷமா இருங்க. அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளியில போகும்போது எங்க போற? உனக்கு என்னத்துக்கு? அவ பொண்டாட்டி கொடுக்கறத உன்னால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்ல. அப்ப நீ ஒதுங்கி நில்லு, அவ கொடுக்கட்டும். என் மகனுக்கு என் மகனுடைய மகள் மனைவி கொடுக்கறத எங்களால கொடுக்க முடியாது இல்ல. இருக்கட்டும், அவங்க தனியா இருக்கட்டும், அவங்க அந்த மாதிரி போகட்டும். தலையிடக்கூடாது. கூட்டு குடும்பமா இருந்தா தலையிடாம இருங்க, அல்ல தள்ளியே நிம்மதியா வாழ விடுங்க. அதான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எதுக்கு எதுவுமே பேசக்கூடாது. அவங்க போற மாதிரி போகட்டும், எங்க வேணுமென்றாலும் சுத்தட்டும், தலையிடக்கூடாது. என் பையன் என்னுடைய மருமகளை கூட்டிட்டு பைக்கில் எங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஊட்டி மாதிரி ஒரு ஊர் அங்க இருக்கு, நோரெலியாக்கு மோட்டர் பைக்ல போறாங்கிறான். அவனுக்கு அது மகிழ்ச்சி. கார் எடுத்துக்கிட்டு போகல நம்மடா, அவன் பைக்கில் தான் போகணுங்கிறான். போ, ஒரே ஒரு ஆலோசனை, பத்திரமா போ. நைட்ல எல்லாம் டிராவல் பண்ணாத. பகலையில போயிட்டு இரவானா அங்கேயே ஒரு ஹோட்டல் போட்டு தங்கிடு. மகிழ்ச்சியாரி என்ஜாய் பண்ணு. பிள்ளைக்கு ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடு. ஒரு நாள் பத்தாது, ஒரு வாரம் தங்கிக்கோ. ஏதாவது பணம் தேவைண்டா என்ன கூப்பிடு, ஏதாவது ஹெல்ப் தேவைண்டா சொல்லு, மகிழ்ச்சியா போ. அவ்வளவுதான். அடிக்கடி போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். என் பொண்டாட்டி சொல்லுவா, கேளுங்க, எங்க நிக்கிறாங்கன்னு கேளுங்க, கொஞ்சம் பொறு, இந்த டைம் தூங்குற டைம், அப்புறம் கேட்டுடலாம். ஃபோன் பண்றதுக்கு முன்னே மெசேஜ் வச்சுக்குவேன். அப்பா என்ன பண்றீங்க, என்ன செய்றீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, ஏதாவது வாங்கி கொடுத்தியா, அங்க போறைய அவங்க அவளுக்கு விருப்பமானதை கேட்டு வாங்கி கொடுப்பா. இதை எப்ப கிடைக்கும் என் பையனுக்கு? ஒரு பொண்ணோட அந்த 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 வயசுல என் மருமகளை கூட்டிட்டு அவன் காத்துல கையை விரிச்சு நடக்கிற அந்த சுகத்தை யாரு கொடுக்க முடியும்? என் பையனை எவ்வளவு என்ஜாய் பண்றா என் பிள்ளை, அவளுக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணணும் என் மருமகளுக்கு. இப்ப இதை யாரு செய்வா? ஏன் இதை யோசிக்க மாட்டேங்கிறோம்? அவன் சந்தோஷம் தானே நம்முடைய சந்தோஷம். ஏன் இந்த அம்மாக்கள் இப்படி தலையில வந்து நிக்கிறாங்க? திடீரென்று அவளுக்கு சுகம் இல்லாம போனா போய் அவன் அம்மா வீட்டுல விட்டுட்டு வா, நோயாளியோ கொண்டாந்து கல்யாணம் பண்ணி தந்திக்காங்க. என்ன மார்க்கங்க இது? நம்ம காசு கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறமா அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா திருப்பி கொடுத்து காசு கேட்போம். நம்ம என்னங்க இது? நம்ம எடுத்த ஆடையில ஏதாவது அசிங்கம் பட்டுட்டு கிழிஞ்சு போச்சோன்னா கடையில போய் கொடுத்து இது வேணாம் அப்படின்னா அவன் செருப்பால அடிப்பான். உனக்கு தரும்போது நல்லா தானே தந்தேன், இப்ப என்னடா நீ கிழிச்சு போட்டு கொண்டு வர, ஒழுங்க நீ பாவிச்சியா இல்லையான்னு கேட்பானா இல்லையா? ஆனா அந்த பின்ன பெற்ற பெற்றோர்கள் அழுதுகிட்டே திருப்பி எடுக்கிறாங்க. உன்கிட்ட தரும்போது நல்லா தானப்பா தந்தேன், நல்ல புத்தி சுவாதீனத்தோட தானே இருந்தா, நல்ல மகிழ்ச்சியா தானே இருந்தா, நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ என் பிள்ளைக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கிறாளே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. இவரு குணமானத்துக்கு அப்புறம் கொண்டு வாங்கன்றாரு. எப்படிங்க இது நியாயம்? அல்லாஹ்ல நீங்க இந்த பழிய போடலாமா? அல்லாஹ் மன்னிப்பான் அவனை? எப்படி? அவன் நல்லா தானே இருந்தா. இந்த போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ங்கிற ஒரு நோய் இருக்குதுங்க. போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ங்கிறது பிறப்பிலிருந்து வர்றதில்லை, பெற்றோர்கள்ட்ட இருந்து வர்றதில்லை, குழந்தை பெற்றதுக்கு பிறகு ஒரு சில பெண்களுக்கு வரக்கூடிய நோய். இது ஒரு மனநோய். அதை சொல்றது போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ங்கிறோம். குழந்தை பெக்கும் வரைக்கும் நல்லா தான் இருப்பான். சிலர் கர்ப்பம் அடைந்து கடைசி மாசம் வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அந்த கடைசி மாசத்துல அல்லது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்நார்மல் அப்படியே மாறுவாங்க. முகம் அப்படியே ஓடி போய் அப்படியே சுருங்கிடும். படபடப்பு, பதட்டம், என்சைடி வந்து அவங்களுக்கு தெரியும். என்சைடி தெரியும். அவங்க ஒரு பதகளிப்பாவே இருப்பாங்க. எது பார்த்தாலும் இப்படி பயத்தோடயே பார்ப்பாங்க.
தூக்கம் பெற மாட்டாங்குது. யாரோ கூப்பிடுவாங்க, பேசுறாங்கன்னு வரும். இந்த குழந்தைய நான் நல்லா வளர்ப்பேனா அப்படின்னு வேணும். புருஷன் மேல சந்தேகம் வரும். இவர் யாருடைய பேசுறாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு, இவர் யாரு என்றெல்லாம் பேச தொடங்குவாங்க. நீங்க பைத்தியகார பிள்ளைய எங்க பிள்ளைய தலையில கட்டிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. என்னங்க இது? மருத்துவ உலகமே அதை மறுக்குது. அது யாருக்கு வரும்னு தெரியும். ஏன் உன் பிள்ளைக்கும் வரலாம், அது உன்னுடைய மகளுக்கும் அது வரலாம். அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வர்ற ஒரு நோய், போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் அல்லது போஸ்ட்நார்மல் ப்ளூன்னு சொல்லுவாங்க. நம்ம பழையவங்க ஜென்னி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை ஜென்னி பிடிக்கிறேன்னு. அதை எப்படி நம்ம திருப்பி கொடுக்கறது சிந்திச்சு பாருங்க. அப்போ ஒரு ஆடையை எடுத்துட்டா நம்ம பாதுகாக்கணும், நம்ம புள்ள அதை நல்லா வச்சுக்கிறது, நம்ம விட்டு கொடுக்கணும். தாய் தகப்பன் அதில் நம்பி மாதிரி கதவை தட்டி, என்ன நீ என்னோட பேசுற இல்லையா, நீ என்னோட வந்து கழிச்சிட்டீங்கம்பாங்க. அவன் கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டியோட இருக்கிறான். இந்த அல்வாங்கிறதே வந்தது எப்படி தெரியுமா? பொண்டாட்டிக்கு பூவும் அல்வாவும், மல்லிகை பூவும் அல்வாவும் கொண்டு போறது அப்படிங்கிற கதை ஏன் வந்துச்சு தெரியுமா? அவன் வந்து அந்த முறுக்கு ஐட்டத்தை கொண்டாந்து கொடுத்திருக்கிறான் பொண்டாட்டிக்கிட்டு. நடிச்சாமத்துல முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு, பேசிட்டு இருக்கிறதுக்கு, ஏதாவது சப்பி சப்பி போகணும். கறக்கு முறுக்கு சட்டம் கட்டிருக்குது. காலையில ஒரே சண்டை. அம்மா என்னடா உழைக்கிறதெல்லாம் இப்படியே வீணாக்கு, அப்படியே சாப்பிட்ற சத்தம் தான் கேட்குது. அப்படியா இரி, சத்தமே கேட்காத பொருள் எனக்கு வாங்க தெரியும் வந்து அல்வா வேண்டி கொடுத்தான். சத்தமே இல்லை. அதுல இருந்து அந்த அல்வா கொடுக்குறங்கிற கதையே வந்துச்சு. அப்ப இப்படி தலையிடுறதுனாலதான் அல்வாவா ஆயிடுச்சு முறுக்கு. இந்த சிப்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் அல்வாவா மாறினதே தலையிடுறதுனாலதான். விடுங்களேன், அவங்க மகிழ்ச்சியா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், உழைக்கிற பணத்தை செலவழிக்கட்டும், விடுங்களேன், அப்புறம் சேர்க்கட்டும். இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் குழந்தை குட்டி என்று வந்ததுக்கு அப்புறம் சேர்க்கட்டும். அவளுக்கு இடுப்பு வருத்தம், இந்த மாசம் ஒரு 7 நாள் அவருக்கு ஏழு முடியாது, தூங்குறா, தூங்கட்டும், விடுங்களேன். நம்ம மருமகள் தாங்க, ஏன் தூங்குறா? இப்படியே இருந்தா என்ன வாங்குறது? என் புள்ள உழைப்பு இப்படியே போறாங்க. உன் பிள்ளைக்கு அவ கொடுக்கறதுக்கெல்லாம் காசு கொடுத்தா எப்படி ஒட்டாட்டியா போவான் தெரியுமா? அப்படியே நடுத்தருக்கு வந்துருவான் அவன், அதுக்கெல்லாம் விலை போட்டா. அப்ப என்ன நடந்துகிட்டு சிந்திச்சு பார்க்கணும். எனவே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கணும் என்றால் ஈமானிய உறவாக சேர்ந்து, முறையாக சேர்ந்து வாழும்போது இடையில யாருமே நுழையாம இருக்கணும். அதை அசிங்கப்படாம பார்த்து கொள்ளணும். அடுத்தது என்ன? இந்த ஆடையில ஒரு அசிங்கம் படுறது, ஒரு அழுக்கு பட்டுட்டு, இந்த ஆடையில ஒரு அழுக்கு பட்டுட்டு என்ன செய்வோம் நம்ம? எல்லாம் ஆடையை தான் உதாரணம் சொல்லலாம். நான் அந்த வசனத்தை வச்சுதான் பேசிட்டு இருக்கேன். உன்ன லிபாசுலக்கும் அந்த லிபாசுல உன்ன ஆடையில ஏதோ அழுக்கு பட்டுட்டு, இந்த இடத்துல சாம்பார் பட்டுட்டு என்ன செய்வோம் நம்ம? சாப்பிடும்போது கொட்டிட்டு முதல்ல என்ன செய்வோம்னா அதை மறைச்சிக்குவோம், யாரும் பார்க்கக்கூடாது. ரெண்டாவது என்ன செய்வோம்னா யாராவது கண்டாங்களான்னு துப்பி பார்ப்போம், அப்பாடா யாருமே காணல அப்படின்னுக்குவோம். இருடி வாஷ்ரூம் போயிட்டு வரேன்றுவோம். சாப்பிடு, நீ சரியா சாப்பிடவே இல்லை, எனக்கு போதும் வயிறு ஒரு மாதிரியா இருக்கிறேன் அப்படின்றோம். அதே வேணான்றோம். முதல்ல இதை கிளீன் பண்ணணும். என்னுடைய ஆடை அசிங்கமாயிடுச்சு, அதை துப்புரவு பண்ணணும். ஓடி போய் வாஷ்ரூமுக்கு போய் டப்பில் பிடிச்சி கழுவுவோம். கழுகும் போது கவனமா கழுவுவோம், ஆடை கசங்கிடக்கூடாது, அது பிஞ்சிடக்கூடாது அப்படின்னு கழுவோம். பெரும் அழுக்கு பேய்த்து கொஞ்சம் கலர் இருக்குது, ஐயோ இது போக மாட்டேங்குது, பிடிச்சி தேப்பமா, தேய்ச்சி ஆடை பிஞ்சிடும். அப்ப சோப்பு போடுவோம். சோப்பு போட்டு மொத்தமா அதை கழுவினாத்தான் அப்பாடா தண்ணி கொட்டிட்டுடி அப்படி எடுத்துட்டு வருவோம் நம்ம. இதானே நம்ம பழக்கம். ஆடை என்பது கணவன், அதே மாதிரி ஆடை என்பது மனைவி. ஒரு ஆணும் அப்படித்தான் செய்யணும். அதை உங்கள்கிட்ட பேச தேவையில்லையே, நம்ம பெண்கள் சைட்டையே பார்ப்போம். ஆடை என்பது கணவன், அழுக்கு என்பது தவறு. ஒரு கணவன் தவறு செஞ்சா முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல 4 பேருக்கு தெரியாம அதை மறைக்கணும். முக்கியமான ஒரு மேட்டர் இதுதான். அதை மட்டும் கரெக்டா செஞ்சிட்டீங்கன்னா அவன் திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவனை திருத்தி எடுக்க, மனுஷன் தவறு செய்தவன் தான், திருத்தி எடுக்கணும். அப்ப முதல்ல திருத்தணும். எப்படி திருத்துற? யாருக்கும் தெரியாம மறைக்கணும். இது உடனே குடும்பத்துக்கெல்லாம் போன் போட்டு, பாத்தீங்களா, கேட்டீங்களா, நீங்க கட்டி தந்த மாப்பிள்ள லட்சணத்தை கேளுங்க, நீங்களே வாங்க, எனக்கு முடியாது. இப்ப அவனுக்கு 4 பேருக்கு தெரிஞ்சிட்டோன்னே அவனுக்கு ரோஷம் பொத்துக்கு வந்தது. ரோஷம் வந்து என்ன செய்வான் தெரியுமா? நான் அப்படித்தான் பண்ணுவேன், என்ன இப்போ அப்படியம்மா. திருந்துறதுக்கான வாய்ப்பு இப்ப கொடுக்கல நம்ம.
ஒருத்தரை உள்ள கூப்பிடுறான்னா கதவை திறந்து வைக்கணுமே. தாப்பால் போட்டுட்டு உள்ள வாடான்னா எப்படி வருவான்? கதவை திறந்து வச்சுட்டு வாங்க உள்ள அப்படின்னா தானே வர முடியும். மகிழ்ச்சியா கூப்பிட்டா தானே வர முடியும். கத்திய கையில வச்சுட்டு வாடா உள்ள அப்படின்னா ஓடியே போயிட்டுருவாங்க. அப்ப முதல்ல அவர் ஏற்றுக்கொள்ற மாதிரி நம்ம பேசணும். அவர் ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், பேசணும். அப்ப எதை ஏற்றுக்கொள்வார்? முதல்ல 4 பேருக்கு தெரியக்கூடாது, அதை மறைக்கணும். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கணவன் மனைவி பிரச்சனையா, வலா தஹஜுருஹுன்ன இல்லா ஃபீ புயூத்திக்கும், உங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, பிள்ளைகளுக்கும் தெரியக்கூடாது. அப்ப நமக்கு அவர் ஒரு தவறு செஞ்சிருக்கிறார் தெரிய வருது, முதல்ல நமக்குள்ளேயே அதை வச்சுக்கணும், யாருக்கும் சொல்றது இல்லை. அது நம்ம மேட்டர், நம்ம குடும்ப விஷயம், அதை 4 பேருக்கு தெரியக்கூடாது. குடும்ப கஷ்டத்தையே சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மகன் வீட்டுக்கு வர்றாங்க, மருமகளுக்கு தெரியாது மாமனார் தான் என்று. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வர்றாங்க, அவன் எங்கம்மா, ஏன் இஸ்மாயில் எங்கம்மா அப்படின்னுக்கிறாங்க. அது வேலைக்கு போய்த்தாருதா. எப்ப வருவாரு? ரொம்ப லேட்டா தான் வருவாரு. இதான் உங்க வீடா? ஆமாங்க. எப்படிங்க, எப்படி குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படிமா போகுது அப்படின்னு. அதனத்தை கேட்பீங்க, ரொம்ப கஷ்டமா போகுதுப்பா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு குடும்ப கஷ்டத்தை எல்லாம் அள்ளி கொட்டினாங்க. அப்படியா? அவர் வந்தா, இந்த அடையாளத்தில் ஒருத்தர் வந்தார் என்று சொல்லுங்க, இந்த வீட்டு வாசப்படியை மாத்துங்க, எல்லாம் சரியாயிரும்னு சொல்லுங்கன்றான். அவ ஏதோ சகுனம் சொன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டான். வீட்டு வாசப்படியை மாத்தினா கஷ்டம் எல்லாம் போயிடும் மகிழ்ச்சியா சொல்றாங்க. அந்த ஃபேமிலியில உள்ள ஒரு பாஸ்வேர்டு மனைவிய வாசப்படிங்கிறது. ஒரு வீட்டு வாசப்படினா அந்த வீட்டுக்கு மனைவி அப்படிங்கிறது அங்க குடும்ப விளக்கம். ஒவ்வொரு ஊர்ல ஒரு பழக்கம், ஒரு பேச்சு இருக்கும் இல்லையா? அது மாதிரி அந்த குடும்பத்து பேச்சு அது. வாசப்படி என்றா இப்படி இருப்பாரா, இப்படி இருப்பாரா? ஆமா, வந்தது என் தகப்பன், வாசப்படி நீ தலாக் பண்ணிட்டாங்க. என் அப்பன் சும்மா சொல்ல மாட்டான், அவன் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த குடும்பம் வழங்காது. அப்ப குடும்ப ரகசியங்களை, கஷ்டங்களை வெளியில சொன்னா அந்த மனைவியோட வாழ முடியாது. கஷ்டத்தை சொன்னாலே வாழ முடியாது என்றால் மற்ற விஷயம். அப்போ நம்ம விஷயம் நம்மளோட இருக்கணும். நம்ம முதல்ல அது அடுத்த கட்டம் இருக்குது. இந்த முயற்சியில அந்த அழுக்கு போகலாட்டி அடுத்த கட்டத்தை நம்ம பாவிப்போம். குளோராக்ஸ் வேண்ட வேண்டி வரும். அதுக்கும் போகலாட்டி அடுத்த கட்டத்தை நம்ம பாவிப்போம். சட்டையே கலட்டி வீச வேண்டி வரும். அதுக்கு இஸ்லாம் சொல்லுது, பெண்களுக்கு ஹுலா கொடுக்கிறது ஒன்று இருக்குது. இதுக்கு தான் அவன் திருந்தாது அப்படி என்று வந்தா கொடுத்துடுங்க ஹுலா. எப்பவுமே ஒரு பெண்ணோட அவன் தொடர்புல இருக்கிறான், போயிட்டே வந்துகிட்டே இருக்கிறான், அதை சின்ன வீடா வச்சுக்கிட்டே இருக்கிறான்டா, அழுது வாழ்ந்துகிட்டு போக வேண்டிய இஸ்லாம் சொல்லவே இல்லை. யாரு சொன்னா? போயிட்டே இரு, ஹுலா கொடுத்துட்டு போயிட்டே இரு. அந்த சட்டையில அழுக்கு போகலன்னு அதையே போட்டுக்கிட்டு அசிங்கமா நீ அலைய வேண்டாம், அதை மாட்டி விடு, குடு. மறு திருமணம் இருக்கு, மறு திருமணம் இல்லாட்டி அந்த அசிங்கத்தோட இருக்க வேணாம், நீ வெளியிடு. தொழுகை இல்லை, விட்டுடு. போதை வஸ்து பாதிக்கிறான், விட்டுடு. இந்த 3 விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். மார்க்கத்தை விட்டு வெளியில போய்த்தான், தொழுகை இல்லை, இணை வச்சுட்டான், முஷரிக் ஆயிட்டான், காதியானி ஆயிட்டான், என்ன இப்படி போயிட்டான்னா விட்டுடணும். கூப்பிட்டு பார்க்கணும், சோப்பு போட்டு பார்க்கணும், பேசி பார்க்கணும், பஞ்சாயத்து வைக்கணும், குடும்பத்தை கூப்பிடணும். அடுத்தது குடும்பத்தை கூப்பிடுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பேசி பாருங்க, கேட்கலையா படுக்கைக்கு மறுங்க, படுக்கையை பிரியுங்க. அதுக்கும் கேட்கலையா அங்கேயும் இங்கேயும் குடும்பத்துல முக்கியமான 2 நடுவர்களை கொண்டாந்து வச்சு பேச்சுவார்த்தை நடத்துங்க. என்ன இப்ப ஒண்ணு கேளுங்க, அவங்க பேசியும் அது கேட்க மாட்டேங்குதா? அப்ப ஆணா இருந்தா தலாக்கு, பெண்ணா இருந்தா ஹுலா கொடுத்துடு. பெண்ணு வேணான்னா 1 மாசம் இதா, ஆணு வேணான்னா 3 மாசம் இதா, போயிட்டே. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்படி இஸ்லாமிய மார்க்க நமக்கு ஒரு வழி சொல்லி இருக்குது அந்த அழுக்கை களைகிறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்ன மறைக்கணும், மறைச்சி திருத்தினா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 4 பேருக்கு தெரியாம அதை கழுவ பார்க்கணும். கழுவுறண்ட எப்படி? அத சட்டை பிய்கிற அளவுக்கு கழுவக்கூடாது, கசக்கிறதுல சட்டை பிஞ்சு போகக்கூடாது. அதாவது நம்ம பேசுற விதத்துலதான் அவன் என்ன முடிவு எடுக்கிறான்னு இருக்குது. நீ எல்லாம் மனுஷனா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கியா? உனக்கு மனசாட்சியே இல்லையா? அப்படின்னு சொன்னா அந்த சட்டை பிஞ்சிரும், அந்த சட்டை பிஞ்சிரும். அப்படி இல்லை சொல்றது, அப்படி இல்லைம்மா. நம்ம என்ன பேசணும்டா, முதல்ல சோப்பு போடுவோம்,
சோப்பு போற பேச்சிலேயே சோப்பு போறன்னு தான் சொல்றதே தமிழ்ல. சோப்பு போடுவோம், பிள்ளைங்க எல்லாம் தூங்கட்டும், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில வாங்க, பிள்ளைகள் தூங்கட்டும், உங்கள்கிட்ட கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு. அல்லது நம்ம தனி ரூம்ல நினைக்கும் பிள்ளைங்க தூங்கிட்டேன்னு சொன்னா அந்த மகிழ்ச்சியான நேரத்துக்கு நம்ம உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு மனசை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்குது, எனக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லித்தான் ஆகணும், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேனோன்னு பயமா இருக்கு, எங்க நான் உங்களை இழந்துடுவேனோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு, நான் உங்களை ரொம்ப விரும்புறேன், கடைசி வரைக்கும் உங்களோடய வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் உங்களை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், ப்ளீஸ் எனக்கு செத்துடலாம் போல இருக்குது அப்படின்னு மெதுவா சோப்பு போடணும். அவரு புரிஞ்சுக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்குன்னு விளங்கிறோம். என்னடி என்ன சொல்லும்பார், நான் உங்களை நம்புறேன், ஆனா சில மக்கள் சொல்லும் போது என்னால அதை மறுக்கவும் முடியல, ஆனா நான் உங்களை நம்புறேன், நீங்க எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி என்ன தவறா இருந்தாலும் அந்த தவறை நாசுக்காக சொல்லணும். அப்ப சொல்ற விதத்துல நம்ம கண்ணீர் வடிக்கிறதுல, நம்ம கவலைப்படுறதுல, நம்ம அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில ஐயோ நம்ம தவறு செய்யறோமே, என் கையை பிடிச்சி அழுது சத்தியமா இனி அப்படி நடக்காது, என்னை மன்னிச்சுக்கோ, இனிமே எந்த தவறும் நடக்காது, இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருந்தல்ல அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. அப்பவும் திருந்தல்னா சோப்பு போற டைம் முடிஞ்சு போச்சு, இப்ப பஞ்சாயத்து வைக்கணும். ஆனா ஊர் உலகத்துக்கு பப்ளிக்கா கொடுக்கறதுல குடும்பத்துக்கு மட்டும் சொல்றது, முக்கியமான 4 பேர் அம்மா அப்பா அப்படி முக்கியமான ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம குடும்பத்துல முக்கியமான கூப்பிட்டு இந்த ஒரு விஷயம் இருக்கு, இதுல ஒரு முடிவு தாங்க, எனக்கு முடிவு தெரியணும் அப்படின்னு. அது அடுத்த பஞ்சாயத்து. அதுல இருந்து முடியலையா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வச்சு பிடிஞ்சு, அவ்வளவுதான். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தாரோம். அப்போ ஒரு ஆடையில அழுக்குப்பட்டால் அதை எப்படி நாம கையாள்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்யறோம், பார்த்துக்கிறோம். அது பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது என்னென்றால், நம்முடைய ஆடை இன்னும் அந்த குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணுமாக இருந்தால் முக்கியமான ஒரு விஷயம், நமக்குள்ள மார்க்கம் கரெக்டா இருக்கணும். நம்ம 2 பேர்கிட்டையுமே கல்யாணத்துல ஓதுற துவா என்ன, நிக்காஹ்ல கல்யாணத்துக்கு என்ன துவா ஓதுறோம், பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபில் கைர். நம்ம கல்யாண காட்டிலேயே அடிச்சு விட்டுருவோம். இந்த துவாவை ஓதி மணமக்களை வாழ்த்துமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். ஏன்னா துவா தெரியாட்டி இதை சொல்லிக் கொடுக்கிறது. அர்த்தம் என்ன தெரியுமா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக, அல்லாஹ் உங்களை சூழவும் அருள் செய்வானாக, அல்லாஹ் உங்க 2 பேரையும் நல்லதில் ஒன்று சேர்ப்பானாக. புருஷன் பொண்டாட்டி கணவன் மனைவி நல்லதுலதான் ஒன்று சேரணுமே தவிர தப்பு செய்யறத 2 பேரும் ஏத்துக்கிட்டே செஞ்சுட்டு போகக்கூடாது. அவருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது செயினை வச்சு எடுங்கன்னு ஈடு வைக்க அடகு வைக்க கொடுக்கக்கூடாது, வட்டி கொடுக்கக்கூடாது, தவறு செய்யறதுக்கு துணையா இருக்கக்கூடாது, புறாடு பண்றதுக்கு பக்கபலமா இருக்கக்கூடாது, மார்க்கத்துல மறதி வரும்போது சுட்டி காட்டக்கூடியவங்களாக இருக்கணும், அவங்களுக்குள்ள நல்ல நெருக்கம் இருக்கணும். அவர் பள்ளிக்கு போகாம இருக்காருன்னா என்னங்க பாங்கு சொல்லிட்டு போங்க பள்ளிக்கு போங்க, நம்ம தொழாம தூங்குறோம்னா அவரு எழுப்பி விடணுமா, சுபஹு பாங்கு சொல்லிட்டேன் நான் பள்ளி போயிட்டு வரேன் எந்திருந்து தொழுமா அப்படின்னு தொழுவுறதுக்கு எழுப்பக்கூடியவங்களாக இருக்கணும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மார்க்கத்தை சொல்லும் போது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஈமான் அங்க இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண் மீது அல்லாஹ் அருள் செய்வானாக, அவ தஹஜ்ஜுக்கு எழும்புறா, தன்னுடைய கணவனை எழுப்புறா, எழுப்ப அவர் மறுக்கும் போது தண்ணீரை அவருடைய முகத்துல தெளிக்கிறா, அவர் எழும்புறார், 2 பேரும் தொழுகிறாங்க, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. ஒரு ஆணுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, தன்னுடைய மனைவியை எழுப்பி வர்றான், எழும்ப மறுத்தால் தண்ணியை தெளிக்கிறான், 2 பேரும் எழும்புறாங்க தொழுகிறாங்க, அந்த ஆணுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாகங்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு அருள் அவங்களுக்கு எப்ப வருது தெரியுமா, ஜாமத்துல கணவனை எழுப்பும் போது அவர் எழும்ப மறந்து தண்ணியை தெளிச்சு சந்தோஷமா 2 பேரும் எழும்பி தொழுகிறாங்கன்னு அல்லாஹ் அருள் செய்வானாங்கிறாங்க. இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ஆணுக்கு ஒரு கணவனுக்கு ஜாமத்துல எழுப்பி எழும்பாம தண்ணி தொளிச்சு காலையில அவ கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாம இருந்து அது நல்ல கணவன் மனைவி. ஜாமத்துல ஒரு புருஷனை எழுப்பும் போது தண்ணியையும் தொளிச்சு விட்டா அவ்வளவுதான், காலையில அவ ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான், அம்புட்டு அடி விழும், என்னடி நீ பண்றன்னு. உண்மையான பாசம் இருந்தால் தண்ணியை தெளிச்சது மனைவி என்று தெரிய வந்தா சிரிச்சுக்கிட்டே என்னடி அப்படின்னு கேட்பான், அதுதான் பாசம். கணவன் தண்ணி தெளிச்சிக்கிறான்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டே என்னங்கன்னு கேட்கறது தான் பாசம். அந்த அந்நியொன்னியும் இருக்கணும்ங்கிறது தான் அந்த ஹதீஸ்.
உண்மையான ஒரு கணவன் மனைவியுடைய நெருக்கம் எப்படி தெரியுமா? ஜாமத்துல தண்ணி தொளிச்சு பாரு, இன்னைக்கு போய் டெஸ்ட் வச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவ்வளவுதான். பக்கத்துல ஏதாவது உடையிற பொருளை வச்சிடாதீங்க, அம்புட்டுதான். அப்ப உண்மையான ஒரு பாசமா இருந்தா இந்த ஹதீஸ ஹயாத்தாக்கி பாருங்க, பார்க்கலாம். அப்படி இருக்கணும். அவ்வளவு நெருக்கம், அந்யோன்யம் அந்த ஆடையோட, அந்த கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட இருக்கணும். அவங்க தன்னுடைய ஆடைக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆடையில மனம் பூசுறது, இந்த ஆடையை அழுக்குப்படாம பாத்துக்கிறது, இந்த ஆடையை சுருங்காம பாக்குறது, இந்த ஆடையை நீட்டா பாக்குறது இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கணவன் தொழுகையாளியா இருக்கணும், என் கணவன் ஹராம் செய்யக்கூடாது, வட்டி சாப்பிடக்கூடாது, என் கணவன் தப்பு செய்யக்கூடாது, அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடாது. அப்ப இதான் ஆடையை கவனிக்கிறது. அப்ப கணவன் மனைவிங்கிறவங்க மார்க்க சைட்லயும் நல்லவர்களாக இருக்கணும். அதான் இறை திருப்தி. மகிழ்ச்சியான குடும்பம் இறை திருப்தியோடு இருக்கணும். அப்ப அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு. பட்டினி கிடந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தொழும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கு. பட்டினி கிடந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் குர்ஆனை எடுத்து வாய்ச்சி ஒரு விளக்கத்தை ரெண்டு பேரும் சியா பண்ணும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கு. மார்க்க விஷயங்களை சியா பண்ணும் போது ஒரு இன்பம் இருக்கும். அவங்களுக்கிட்ட அல்லாஹ்வுடைய அருள் இருக்கு. அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இந்த நொந்துக்க கூடாது. ஆடைக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். ஆஹா, இந்த ஆடையை கழுவணும், இந்த ஆடைக்கு மனம் பூசணும், இந்த ஆடைக்கு இந்த பட்டனை திரும்ப கட்டணும், கலரை பாருது, இந்த ஆடைக்கு இது செய்யணும், இதை செஞ்சுட்டு இருப்போம். இதுல ஒரு பெண் வச்சா இன்னும் கொஞ்சம் பியூட்டியா இருக்கும், இதுல ஒரு கிளிப் குத்தினா, இதுல ஒரு பூ ஒன்று வச்சா ரொம்ப நல்லா இருக்கும், வைங்க. உங்க ஆடையை நல்லா வச்சிருக்கும். அப்ப அந்த அந்நிய நெருக்கம் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தா ஆயிஷா நாய் சொல்றாங்க, என் கணவர் வீட்டுக்கு வருவாரு. ஆயிஷா ஸல்லல்லாஹு தஆலா நான் சொல்றாங்க, நான் மாதவிலக்குள்ள பெண்ணாக இருப்பேன், வந்து என் மடியில படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்க. மாதவிலக்குள்ள பெண்ணா இருப்பேன், என் மடியில படுத்துக்கொண்டு குர்ஆன் ஓதுவாங்க. அதை வச்சுதான் மாதவிலக்குள்ள பெண்கள் குர்ஆன் ஓதலாம்ங்கிற சட்டத்தையே கொண்டு வர்றாங்க. குர்ஆன் என்கிறது பேப்பர் இல்லையே, ஓதும் போது வரக்கூடிய ஓசை. மாதவிலக்குள்ள பெண்ணின் மடியில் அந்த ஓசை வருது என்றால் கண்டிப்பா குர்ஆன் ஓதுறதுல எந்த தப்பும் கிடையாது. குர்ஆன் என்கிறது பொதுமறை, மக்களுக்காக ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கே அருளப்பட்டது. காவிர்களுக்கே கொடுக்கலாம் என்றால் மாதவிலக்குள்ள பெண் காவிர்களை விட மோசமானவர்களா? தொடலாம் என்கிற பத்துவாவே அதுல தான் வந்துச்சு. அப்ப முக்கியமாக அங்க என்ன பார்க்கணும்டா, அவர் வந்து உனக்கு மாதவிலக்கா தள்ளியிரி அப்படி எங்கல்ல, மடியில படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுறாங்க. குர்ஆனும் ஓதணும், அவரு மனைவியோடும் மகிழ்ச்சியா இருக்கணும். மடியில படுக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அவர் பள்ளியில இத்திகாஃப் இருந்துக்கிட்டு தலையை என் வீட்டு பக்கம் நீட்டுவாரு, நான் தலைக்கு எண்ணெய் வச்சு சீவி விடுவேன். ஏன் அதுக்கு தெரியாது அவருக்கு? எண்ணெயும் சீப்பையும் கொடுத்துட்டு, என்ன இது பள்ளியில இத்திகாஃப் இருந்துட்டு பொண்டாட்டிக்கிட்டு தலையை கொடுத்துட்டு சொன்னாங்களா? தாங்க தலைய நானே சீவி விடுவேன். அப்ப அந்த அந்நியம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத்திகாஃப் இருக்கிறாங்க. சஃபியா நாய் தேடி போயிட்டாங்க, பேசி ரொம்ப நாள் ஆச்சுங்க, அப்படியே பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கிட்டேயே போயிட்டாங்க. அப்ப பள்ளி வாசல்ல இத்திகாஃப் இருக்கிறவர்கிட்ட பேசி 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 நேரமாச்சுமா நீங்க போங்க அப்படின்னு ரோடு வரைக்கும் வந்து வழி அனுப்புறாங்க. ரெண்டு பேரும் நெருக்கமா நின்று பேசுறத ரெண்டு சஹாபாக்கள் பார்த்துட்டு போறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் நாங்க வலைக்கும் அஸ்ஸலாம்னு சொன்னவர் ஏதோ நினைவு வந்து, அலா ரிஸ்லிக்குமா கொஞ்சம் நில்லுங்கப்பா அப்படின்னாங்க. அலா ரிஸ்லிக்குமான்னா கொஞ்சம் நில்லுங்கப்பா அப்படின்னா நின்றுட்டாங்க. ஹாதிஹி சஃபியா பின்த் ஹுயை, இது என் பொண்டாட்டி தான்ப்பா சஃபியா அப்படின்னா. யா ரசூலல்லாஹ், இதெல்லாம் ஏன் யா ரசூலல்லாஹ் சொல்லி நாங்க சந்தேகமா நினைப்போம். சொல்றேன், இந்த ஷைத்தான எஜிரி மஜ்ரதம், பிறகு ஷைத்தான் உங்க மனசை குழப்பலாம் இல்ல, போங்க அப்படின்னா. ஏன் சொன்னாங்கண்டா, அவ்வளவு நெருக்கமா நிக்கிறாங்க, அவ்வளவு நெருக்கமா நின்று பேசுறாங்க. அப்ப கணவன் மனைவி எவ்வளவு வயசானாலும் அவ்வளவு நெருக்கமா நிக்கிறாங்க. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருநாள் தினத்துல மஸ்ஜித் நபவிக்கு வெளியில மல்யுத்தம் விளையாடிட்டு இந்த ஹபஷிகள், அந்த சஹாபாக்கள், அந்த கருப்பு சஹாபாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மல்யுத்தம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வீழ்த்துறது, எப்படி அந்த சண்டையில வந்து எப்படி ஒருத்தர் சண்டையை முறியடிக்கிறது அப்படின்னு விளையாட்டா போயிட்டு இருக்கும். நம்ம நாட்டுல என்ன செய்வாங்க, சிலம்படி, இதெல்லாம் வந்து பெருநாள் தினங்கள்ல கம்பு சுத்துறது, சுருட்டுவாள் வீசுறது, சீனடி, இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு.
அப்ப அந்த காலத்துல அது நடந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயை அழைக்கிறாங்க. எப்படி அழைக்கிறாங்கன்னா சிவப்பி அப்படின்னு கூப்பிடுறாங்க. எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு கணவன் தனக்குன்னு ஒரு பேர் வச்சா ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பா வச்ச பேர் பிடிக்கும், புருஷன் ஒரு பேர் வச்சா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஆயிஷாண்டு பேர் வச்சுக்கி அவங்க என்ன செய்யறாங்க, ஹுமராங்கிறாங்க, சிவப்பி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னங்கன்றாங்க. சஹாபாக்கள் மல்யுத்தம் விளையாடுறாங்க. பார்க்க போறியம்மா அப்படின்னு, நான் பார்க்க போறேன்டாங்க. அப்ப எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம கணவன்கள் மனைவிமாரை கூட்டிக்கிட்டு ஏதாவது ஷோ பார்க்க போவாங்க. அலங்கரிச்சு லிப்டிக் அடிச்சு பூ வச்சு 4 பேர் அவளை பாக்குறதுக்கு இவர் கூட்டிட்டு போறாரு. அது இல்லை. ஆயிஷா நாய் சொல்றாங்க, நான் அவருக்கு பின்னாடி மறைஞ்சு நின்றேன். நான் அவர் தோல்ல என்னுடைய நாடியை வைத்து அவருடைய கண்ணத்தோடு என் கண்ணம் வச்சு மறைஞ்சி உடம்ப மறைச்சி வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் நாடியை வைக்கிறதுக்கு வசதியாக அவர் கைய அந்த நிலையில வச்சு இப்படி ஊன்றி பிடிச்சுக்கிட்டே இருந்தார். அவன் நிக்கிறா, இதுல தலையை வச்சு நிக்கிறாரே, அதுக்காக நபி அவங்க இப்படி கையை வச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரமா போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் யக்ஃபிகி ஆயிஷா, போதுமா பார்த்து போதுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப போதுமான்னு கேட்டாங்க. இல்ல என்றுட்டேன். 3வது தடவை போதுமான்னு கேட்டாங்க. இல்ல இல்ல அப்படி என்றுட்டேன். இனிமே கேட்கறதையே விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நானே போதும் யார சொல்லலான்னுட்டேன். அப்ப சரி என்று கையை எடுத்துட்டாரு. நான் வந்துட்டேன். அதை திரும்ப இன்னொரு ஆளுகிட்ட ரிவாயத்து பண்றாங்க. எப்படி தெரியுமா, முதல் தடவை ரசூல்லா போதுமான்னு கேட்கும்போது எனக்கு முழு திருப்தி முடிஞ்சு இதுக்கு மேல என்னத்தை பாக்குறேன்னு தான் இருந்துச்சு. அப்புறம் நான் விளையாட்ட பார்க்கல. அப்ப என்ன பார்த்தேன் தெரியுமா, எனக்காக இந்த கையை ஊண்டிக்கிட்டே இருக்கிறாரே, இந்த கை வலிக்குமே, எனக்காக இன்னும் எவ்வளவு நேரம் இவர் தியாகம் செய்யறாரு என்று அன்பை டெஸ்ட் பண்ணினேங்கிறாங்க. எல்லா பெண்களுக்கும் அது வந்துடுது. அப்ப என்ன செய்றாங்க, போதும் அதுன்னா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்ப கேட்டாங்க போதுமாண்டு. பரவாயில்லையே, சரி இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் வைப்போம், இன்னும் எவ்வளவு நேரம் நமக்காக நிக்கிறாருன்னு பார்ப்போம்ன்றாங்க. அவங்க போதாதுன்னுட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கோவப்படல, பார்த்துக்கோன்றாங்க. 3வது தடவை கேட்டாங்க, சொல்லுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்ல இல்ல இன்னும் எவ்வளவு நேரம் நிக்கிறாருன்னு. இப்ப விளையாட்டையே பார்க்கல, புருஷனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட்கறதே விட்டுட்டாருங்க. அதான் நானே போதும் என்றேங்கிறாங்க. இதுதான் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கம். எவ்வளவு அந்நியமா இருக்கணும். ஏ போடி, நானும் எவ்வளவு நேரம் தான் கையை ஊண்டிக்கிட்டு இருக்கிறது போறையா என்றுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க. பெண்களுடைய பழக்கம் அதுதான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புருஷனை தான் டெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்க பைக்கில் போகும்போது அவரு ரோட்டை பார்த்துட்டு போவாரு, வண்டியில முட்டிடக்கூடாதுன்னு. நீங்க என்ன பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியுமே, அந்த கண்ணாடியில அவர் முகத்தை பார்த்துட்டே வருவீங்க. ரோட்டால வர பொண்ணுங்களை பாக்குறாரா இல்லையா, அவர் கண்ணால அப்படின்னா போதும். இதான் நம்ம வைக்கிற டெஸ்ட். அது இருக்கிறதா, எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்கிறதா. அதுக்கேற்ற மாதிரி ஆண்களையும் இருக்கணும், தப்பா இல்லை. நான் என்ன சொல்றேன்டா, அவ்வளவு அந்நியம் ஆத்திரப்படாத அளவுக்கு அவங்கள்ட்ட இந்த நெருக்கம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஹதீஸ்களால நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்போ ஒரு கணவன் மனைவிங்கிறதுக்கு அல்லாஹ் ஆடைய உதாரணம் சொல்றான் என்றால், அதுல நமக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், அந்த ஆடையை நல்லா பார்த்துக்கணும். அப்படின்னா அந்த ஆடையில அழகு சேர்க்கணும். ஆகப்பெரிய அழகு அன்பளிப்புகள் கொடுக்கிறது. சட்டையோடு அதுக்கு வைக்கிற பெண்ணு வராது. ஆனா சட்டையை போட்டு அதுல ஒரு பெண்ணு வைக்கிறோம் பாருங்க, அதான் அழகு. அப்போ நம்ம அடுத்த ஆடைக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கும் போது அது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப கணவனுக்கு அன்பளிப்பு, பெண்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் கணவனுக்காக நல்லா சமைச்சு கொடுக்கறது, நல்ல டேஸ்டா கொடுக்கறதா செய்யணும். இன்னைக்கு நிறைய பெண்களுடைய பிரச்சனை என்னன்னா, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சமையல் பழக தொடங்குறது. அது பெற்றோர்கள் செய்யற தவறு. விளங்கிட்டா, டீ போட கூட தெரியாத பெண்கள் இருக்கிறாங்க. பிரியாணி வைக்க தெரியாதான், ஹல்வா செய்ய தெரியாதான், ஆட்டுக்கறி சமைக்க தெரியாது, மாட்டுக்கறி சமைக்க தெரியாது, மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு தெரியாதுமா, சொல்லித்தாமா அப்படிங்கிறது. நாம விதம் விதமா கொடுத்து அவருடைய மகிழ்ச்சியை கொண்டு வரணும். வீட்டுல சாப்பாடு சரி இல்லாட்டி கடைக்கு போய்த்துருவானே அவன். நம்ம நல்லா கொடுக்கணும், நல்ல மகிழ்ச்சியா. கணவனுக்கு என்ன பிடிக்கும், எந்த வெரைட்டிஸ் பிடிக்கும், காரம் பிடிக்குமா, நார்மலா இருந்தா பிடிக்குமா, ஸ்வீட் பிடிக்குமா, இந்த டைம்ல அவருக்கு என்ன பிடிக்கும், இந்த காலத்துல அவருக்கு என்ன பிடிக்கும், எப்படி பிடிக்கும், எந்த பதத்துல சாதம் வைக்கணும், இதெல்லாம் நம்ம கணவன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு
நம்ம சாதிக்க பார்க்கணும். அது நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு தரக்கூடிய பணத்துல இருந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் நம்மளே கொடுக்கணும். நம்மளே ஒரு வேட்டி வச்சு, நம்மளே ஒரு டிஷர்ட்டை வாங்கி, நம்மளே ஒரு ஸ்லீப்பர் வாங்கி, நான் உங்களுக்காக வாங்கினேன் அப்படின்னு கொடுத்தேன்னு, அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? நாங்க கடைக்கடையா தேடி எடுத்து ஒரு சட்டை போடுறதுக்கு என் பொண்டாட்டி விரும்பி தந்ததும், என் பொண்டாட்டி வேண்டி தந்தது இன்னும் அப்படியே வச்சிருக்கேன் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரிதான் ஆண்களும் பெண்களுக்கு அன்பளிப்புகளை கொண்டு போய் கொடுக்கறது, அவங்களுக்கு தேவைப்பட்டது அவங்க கொடுப்பாங்க. அது ஆண்கள் சைட்ல நம்ம பேசிக்கிறோம். ஒரு பெண்ணு பெண்களுக்குரிய ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்லிக்கிறேன். நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, தலைக்கு வைக்கிற எண்ணெய் முடிஞ்சு போச்சா, அப்ப முடியுது வேண்டி தாரான்னு பாப்போம், டெஸ்ட் வைக்கிறது. ஒரு நாள் 2 நாள் ஆச்சு, வரலண்டா அன்பில்லைன்னு நினைக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லம்மா. ஒரு சில ஆண்கள் பார்த்து பார்த்து கொடுப்பாங்க, என்ன தீர்ந்து போச்சே, நாளைக்கு என்ன வாங்கணும் வேண்டி வைப்பான். ஒரு சில ஆண்களுக்கு நீங்க வேண்டிக்கிட்டு வர சொன்னாலே மறந்து வந்துடுவான். மறந்து வர்றாங்கிறதுக்கு அது அன்பில்லைங்கிறது இல்லை, அவருடைய டைப் அதுதான், ஒருத்தருடைய பர்சனாலிட்டி அது. அதை நம்ம அன்பில்லைன்னு முடிவெடுத்துடக்கூடாது. ஆனா நான் ஆண்கள்கிட்ட சொல்லி கொடுறது, பாப்பா ரொம்ப கவனமா இருங்க, பெண்கள் அதுல மனசு உடைஞ்சு போறாங்கன்னு நான் அதுல சொல்லிக்கிறேன். அன்பில்லைங்கிறது இல்ல, சிலருடைய இயற்கை அது. ஆனா ஒரு சிலர் வேற ஏதாவது தவறான தொடர்புகள் இருந்தா கணக்கு எடுக்காம இருப்பாங்க. அப்படி இருந்தா நான் சொல்றது பிரிஞ்சு போங்க. தப்பான ஒரு பெண்ணோடு அவன் தொடர்பு வந்தா மார்க்கப்படி உங்களோட சேர்ந்து வாழல. 24வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தின் படி அவங்களோட வாழ முடியாது. ஜினா செய்றாங்கன்னா அவங்களோட வாழ முடியாது. தொழவே விடக்கூடாது, தள்ளி நில்லு, அதெல்லாம் திருத்த முடியாது. சாதாரணமா இருந்துகிட்டு இதை கவனிக்காம இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட அன்பில்லைன்னு நினைக்காதீங்க. அவங்க அப்படிதான், அவங்க வளர்ந்த விதம், அவங்க பார்த்த பேரண்ட்ஸ் அதுதான், அவன் பார்த்த தந்தை அப்படித்தான் இருந்திருக்கு. அதுக்கு என்ன செய்வது? அதை நீங்க என்ன செய்யாதீங்க, முடிவெடுத்துறாங்க. அதே நேரத்துல பெண்கள் நமக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை மறைச்சு வச்சுட்டு இருக்கக்கூடாது, உடனே பேசி தீர்த்துருங்க. சிலர் முகத்தை முன்னே வச்சுக்கிட்டு இருக்கிறது, சொல்லாம வச்சு அவர் கண்டுபிடிக்கணும்னா எப்படிங்க சாத்திரம் படிச்சுட்டா வாழ முடியும்? முகத்தை முன்னே வச்சுட்டு இருப்பாங்க. பேச்சுக்கெல்லாம் கரெக்டா பதில் வேணும். ஆனா அந்த பதில் அவனுக்கு தெரியும், ஏதோ திருப்தி இல்ல, தண்ணி கொஞ்சம் தாங்கல அப்படின்னா தண்ணியை கொண்டாந்து இப்படி வைக்க மாட்டாளே, என்னாச்சு என்ன கேப்பா? ஒண்ணும் இல்லையே, தண்ணி கட்டிக்க, தண்ணி தந்திக்க, வேற என்ன வேணும்? நான் எல்லாத்துக்கும் ரெடியா தாங்கிக்க, ஆக்கி கொட்டுறதுக்கு ரெடியா தாங்கிக்கன்றான். என்னடா இது எரிஞ்சு விழுது அப்படின்னு இருப்பாங்க. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டாச்சு. குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போயாச்சா? எல்லாம் போயிட்டாங்க. அந்த விதமே வித்தியாசமா இருக்கும். குழந்தை வந்துட்டா வந்துட்டான், என்னமா வேணும்? சீனி வேணும், சக்கரை வேணும். என்னடா இது, எப்படி பார்த்தாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறான். இதனால் அந்த ஆளு டென்ஷன் ஆகுது. ஏன் அப்படி இருக்கணும்? உன் மனசுல உள்ளத சொல்லுங்க. என்னங்க, ஏன் இப்படி நடந்தீங்க, ஏன் இப்படி பேசுனீங்க, எனக்கு அது பிடிக்கல, அந்த வழி எனக்கு சரியா தெரியல, என் மனசு எவ்வளவு நொந்துச்சு தெரியுமா, அப்படி ஏன் செஞ்சீங்கன்னு அழகா பேசுங்களா. இதுல என்ன இருக்குது? ஒரு மனுஷனை திருத்தி இருக்கணுமா இல்லையா? சில குணங்களை மாத்தலாமா இல்லையா? நம்ம தான் மாத்தணும், அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சில நேரம் அவங்க அப்பா அம்மாவோட இருக்கும்போது நம்முடைய ஒரு விஷயத்த கிண்டல் பண்ணிருப்பாங்க. அவளா சுபோக்கு எழுப்பி எடுத்தா சரிதான், மலையில மாடேத்தனம் ஆயிட்டான்னு நக்கலா பேசிடுவான். அது நமக்கு பிடிக்காது. நம்ம மேட்டர் நீங்க ஏன் எல்லார்ட்டையும் சொன்னீங்க, எல்லாரும் என்ன எப்படி பாக்குறாங்க தெரியுமான்னு கோவிச்சுக்கிட்டே முகத்தை தூக்கிட்டே இருந்தா எப்படி சரியாகிறது? அதை சொல்லுங்க, ஒரு வாட்டி சொல்லுங்க, எனக்கு இது பிடிக்காதுன்னா இனிமே அவன் செய்ய மாட்டான். அப்படியா, சொரிடி, நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன், கதை முடிஞ்சு போச்சு. நீங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா, அப்ப எப்பவுமே கணவன் மனைவிக்குள்ள நல்ல டிஸ்கஷன், இந்த விஷயத்த நம்ம சொல்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் லி அஹ்லிஹி என்றாங்க. உங்களில் சிறந்தது யார் தெரியுமா? உங்க கணவனுக்கிட்ட யாரு சிறந்தவரோ அவர் தான் சிறந்தவர். ஒரு மனைவி கிட்ட சிறந்தவர் எவரோ அவர் தான் சிறந்தவர். சிறந்தவர் பள்ளிக்குள்ளேயே படுக்கிறவர், பர்தாவோடய நிக்கிறவங்க, தஸ்பமாலையோடய நிக்கிறவங்க, தொழுதுகிட்டே இருக்கிறவங்க, திக்ரு செய்யறவங்க, தஹஜ்ஜத் தொழுறவங்க, இப்படி சொல்லல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. இந்த ஊர் உலகம் யாருக்கு இந்த பள்ளி வாசல் யாரை கரெக்டா பண்ணுதோ அவங்கதான் நல்லவங்கன்னு சொல்லல. என்ன, இந்த ஊர் மக்கள் நல்லா பயம் பண்றாருன்னு நீங்க நல்ல சர்டிபிகேட் தரலாம். நான் ஊருக்குள்ள எங்க ஊர்ல நல்ல பொது சேவையில ஈடுபடுறதுனால, ஒரு பள்ளி வாசலுக்கு தலைவராக இருக்கிறதுனால, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு ரொம்ப நல்லவர்னு சர்டிபிகேட் தரலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உண்மையான சர்டிபிகேட் என் பொண்டாட்டி தரணும். நீங்க எப்படி ஒண்ணு பண்ணாலும் பேசிட்டு போகலாம், 3 நாள் தானே, சும்மா அந்த மாதிரி பேசிட்டு இப்படியே பக்குவமா இருந்து குனிஞ்சதல நிமிராம இருந்து எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்காம இருந்து அப்படியே போனா அவுலியா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் செய்யலாம், பொண்டாட்டிக்கிட்டு அசில் வெளியாயிரும்.
என் மனைவி கிட்ட கேட்கணும் எப்படிமா வருடனே அவ சொல்லுவ ஒரு மேட்டர், அதை கதைக்காதீங்க, ஊருக்கு தான் உபதேசம், வீட்டுல அன்பே இல்லைன்னா அது தப்பு. டிவி கட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொல்லும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? அன கைருன் லி அஹ்லி, நான் என் பொண்டாட்டிக்கிட்ட நல்லவன் தான் கேட்டு பாருங்க. ஒரு ஆளுடைய தன்மையை அவர் கணவன் சொல்லணும், ஒரு புருஷன்கிட்ட கேட்கணும் எப்படி மனைவி எப்படி நல்லமா அப்படின்னு உசுறு அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். அதாவது வம்புல போய் மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிற மொழி அப்படின்டா தப்பு. வெளிநாட்டுல இருக்கிற கணவன் கிட்ட பொண்டாட்டி போன் பண்ணி சொல்லிக்கா, என்னங்க நான் உங்க கனவுல வருவேனா? இல்லம்மா நான் ஆயத்து குறிச்சு ஓட்டிக்கிட்டு தான் தூங்கு வேண்டானா. அவன் செய்தான்னு சொல்லாம சொல்றான். அப்படி கனவு பண்ணி இருந்தா நல்லா இருக்குமா? அப்படி இருக்கக்கூடாது. ஒரு புருஷன் பொண்டாட்டி என்றா அவங்க சர்டிபிகேட் கொடுக்குற ஆளா இருக்கணும். ஒரு பொண்டாட்டி புருஷனை நல்லவன்னு சொல்லணும், ஒரு புருஷன் பொண்டாட்டியை நல்லவன்னு சொல்லணும். அதுதான் நல்லவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க நல்லவங்களா இல்லையாங்கிற சர்டிபிகேட்டை வாங்குறது உங்க கையில. அல்லாஹ் தஆலா நம்ம நல்ல சாலிகான ஒரு மார்க்கம் உள்ள ஒரு குடும்ப அங்கத்தவராக வாழ வைத்து அல்லாஹ்வுடைய அருளும் பாக்கியமும் கிடைக்கக்கூடிய நிம்மதியான குடும்ப அங்கத்தவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹுசைன் அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன செய்தி? சும்மா இருக்கிறீங்களா? வீடு பக்கத்துல என்ன? ஆமா வாங்க போ. என்னங்க மைக்கு